கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு இந்த நாளிலே உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக அன்பான லூக் ஐயா அவர்கள் செய்தியோடு வந்திருக்கிற ஆயத்தமாக தயார் பண்ணி ப்ரிப்பரேஷனோடு வந்திருக்கிறாங்க. எனவே உங்களுக்கு ஆவிக்குரிய நல்ல ஆகாரம் இருந்தாலும் வழக்கம் போல் உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி செல்ல ஆசைப்படுகிறேன். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு வேத புத்தகத்திலே வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அதில் ஒரு வார்த்தை வந்தது போல், கர்த்தர் எனக்கு உங்களுக்கு சொல்லும்படியாக எனக்கு சொல்லி அனுப்பிய சில வார்த்தைகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் சொல்லி செல்ல ஆசைப்படுகிறேன். கடந்த வாரத்திலே உங்களுக்கு ஒரு செய்தியை கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் என்னை ஏவினதாக நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த செய்தியினுடைய தலைப்பு ஒரு சிலர் பார்த்திருந்தால் சொல்கிறேன். தலைப்பு அன்றைக்கே சொல்லிட்டேன், ஒருவேளை யூடியூப்பில் பார்த்துருந்தேன். அபிஷேகம் பெற்றவன் என்கிற ஒரு அது என்னவென்றால், அபிஷேகம் பெற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் அல்லது எப்படி இருக்க வேண்டும்? அபிஷேகம் பெற்றவர்கள் யார்? நாம் அபிஷேகம் பெற்றிருக்கிறோமா? பெற்றிருந்தால் அந்த அபிஷேகம் நம்ம எப்படி நடத்தும், எப்படி நடத்தபடி நம்ம ஒப்பு கொடுக்கணும் என்பதை அடிப்படையில் அந்த குறிப்புகளை ஆவியானவர் உங்களுக்கு தந்தார். ஆண்டவர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஒரு காரணம், ஒரு முகாந்தரம் உண்டு என்பதையும் நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த அடிப்படையிலே ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணினதை நான் உங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக எடுத்து இந்த காரியங்களை பல குறிப்புகளை உங்களுக்கு தொடர்ந்து சொன்னேன். தாவீது கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அபிஷேகம் பெற்றவன் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எப்படி இருப்பான்? ஒரு சரியான அபிஷேகம் பெற்றவன், ஒரு சரியான அபிஷேகத்துக்குள்ளே இருந்து நடத்தப்படுகிறவன், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அவருடைய மனம் எப்படி இருக்கும், அவருடைய குணம் எப்படி இருக்கும், அவருடைய சுவாபங்கள் எப்படி இருக்கும், அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது தான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்ன செய்தியினுடைய சாராம்சம். அப்படி பார்க்கும்பொழுது நான் சில குறிப்புகளை நினைவுபடுத்துகிறேன். நான் விரைவாக செல்ல வேண்டியிருப்பதனால, அபிஷேகம் பெற்றவன் பிறருக்கு ஆறுதலாக இருப்பான். அபிஷேகம் பெற்றவன் உயர்வாக இருந்தாலும் தாழ்வாக இருந்தாலும் ஒரே மனநிலைமையில் இருப்பான். நான் குறிப்புகளை மட்டும் மேற்கோள் காட்டி நினைவுபடுத்துகிறேன். மீண்டும் நான் அதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அடுத்ததாக, அபிஷேகம் பெற்றவன் பொறுப்புள்ளவனாக நடந்து கொள்வான், கீழ்ப்படிதல் உள்ளவனாக இருப்பான். ஒரு நல்ல ஆவிக்குரியவன், அபிஷேகம் பெற்ற ஒரு விசுவாசி என்பவன், ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், பொறுப்பாக நடந்துப்பாங்க, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருப்பாங்க. அபிஷேகம் பெற்றவங்க, ஒரு நல்ல அபிஷேகம், சரியான அபிஷேகம், பூரணமான ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வம்புக்கு போக மாட்டாங்க, வாக்குவாதம் பண்ண மாட்டாங்க. வாக்குவாதம் பண்ணுறதில்லை, சரிங்களா? வம்புக்கு வாக்குவாதத்துக்கு அவங்க இடம் தர மாட்டாங்க. இதெல்லாம் தாவீதின் வாழ்க்கையிலேருந்து நான் உங்களுக்கு சொன்னேன். அதுபோல் அபிஷேகம் பெற்றவர்கள், கர்த்தருடைய அபிஷேகத்தினால் நடத்தப்படுகிறவர்கள் எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் கர்த்தரையே மேன்மைப்படுத்துவார்கள், கர்த்தரை மாத்திரம்தான் மேன்மைப்படுத்துவார்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் உலக பிரகாரமான ஆடம்பரத்தையோ மேன்மையோ புகழ்ச்சியோ பாராட்டையோ விரும்ப மாட்டார்கள். அபிஷேகம் பெற்றவர்கள், அந்த அபிஷேகத்தினாலே நடத்தப்படுகிறவர்கள் என்ன வாழ்க்கையில் என்ன ஒரு சாதனையை சாதித்திருந்தாலும், எவ்வளோ பெரிய காரியத்தை சாதித்திருந்தாலும் ஹெட்வைட் தலைகணம் பிடித்தவர்களாக இருக்க மாட்டார்கள். தாவீது கோலியாத்தினுடைய தலையை கையில் வச்சிருக்கிறான். அவனை வெட்டி யாரும் செய்ய முடியாத, வீழ்த்த முடியாத ஒரு காரியத்தை செய்து சாதனையோடு வந்து சாதனை வீரனாக நிற்கிறான் தாவீது. கையில் கோலியாத்தினுடைய தலை கையில் இருக்குது. அப்போ சவுல் ராஜா கேட்குறாரு, தம்பி நீ யாருன்னு தெரியலையேன்னு கேட்கும்போது அவன் சொல்லுகிற பதிலை பார்க்கும்போது
அதில் காணப்படுகிற அவனுடைய பணிவு, அவனுடைய தாழ்மை, அடியானாகிய ஈசாயினுடைய மகன் என்று சொல்லி ஒரு தாழ்மையை கேட்குறான். தான் ஒரு பெரிய வீரனாக இருந்தோம், வீரனாக இருந்தோம், வீரமான ஒரு காரியத்தை செய்திருந்தாலும் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு என ஒரு அகந்தையோடு ஆணவத்தோடு பேசாமல் அடக்கத்தோடு இருந்த ஒரு பண்பை நாம் அங்கு பார்க்கிறோம். இதுதான் அபிஷேகம் பெற்றவனுடைய அடையாளம் என்பதை உங்களுக்கு நான் சொன்னேன். அதே போல் அபிஷேகம் பெற்றவர்கள் தீமையோடு எதிர்த்து நிற்க மாட்டார்கள். தாவீது தீமைக்கு விலகி அவன் சென்றதாக நான் பார்க்கிறோம். அதே போல் அபிஷேகம் பெற்றவர்கள் தன்னை குறித்து எண்ணுவதற்கு மிஞ்சி அல்லது மேலாக எண்ணாமல் ஒரு தாழ்மையும் அடக்கம் உள்ளவனாக இருப்பான் என்கிற ஒரு குறிப்பையும் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்படி நிறைய அநேக குறிப்புகளை கடந்த வாரத்திலே அபிஷேகம் பெற்றவருடைய வாழ்க்கையை பற்றி சொன்னேன். அது முடிவடையவில்லை என்பதனால் இன்றைக்கும் இந்த நாளிலே அதனுடைய தொடர்ச்சியாக என்று நீங்கள் கருதினாலும் தவறு ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இன்றைக்கு இந்த சபையிலே பல ஆண்டுகளாக விசுவாசிகளாக இருக்கிற அநேகர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்று உள்ளதாக கருதுகிற நினைக்கிற அநேகர் இங்கே இருக்கீங்க. அப்போ உங்களுக்குள்ளே இருக்க இந்த அபிஷேகம் சரியானதா, நிறைவானதா, அது உங்களை நடத்துகிறதா, நீங்கள் பெற்றிருக்கிறது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் தானா என்பதை நான் கேள்வி கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பவில்லை. சொல்லப்படுகிற வார்த்தைகள் மூலமாகவே உங்களை நீங்களே ஆராய்ந்து நிதானித்து பார்க்க வேண்டும் என்பது தான் இன்றைக்கு சொல்லப்படுகிற விஷயம். அது மாத்திரமல்ல, இன்னும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையே பெறாத பலர் உண்டு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற சந்திக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணமே உங்களுக்குள்ளே ஒரு நல்ல சரியான பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இல்லாதனுடைய குறை என்பதையும் நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இது ஒரு பக்கம் இருக்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறார் என்று சொல்லுவருடைய வாழ்க்கையையும் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் தாவீதினுடைய அனுபவங்களை உங்கள் முன்பாக நான் வைத்து கொண்டு வருகிறேன். அதோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒரு சில வசனங்களை விரைந்து வாசித்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நான் கடந்த வாரத்தில் சொன்னேன், ஆண்டவர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுவதனுடைய காரணம் என்ன, நோக்கம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை மீண்டுமாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். 1 சாமுவேல் 16:3. ஈசாயை பலிவிருந்துக்கு அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக, எனக்காக அபிஷேகம் பண்ணுவாய். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனை, ஒரு விசுவாசியை, ஒரு ஆத்மாவை, யாராக இருக்கட்டும், ஆண்டவர் எதற்காக ஒருவனை அபிஷேகம் பண்ணுகிறார் என்று சொன்னால் ஆண்டவருக்காக. அப்படின்னா என்ன? அவருக்காக வாழணும். அவருக்காகத்தான் ஆண்டவர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். இன்றைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாருக்காக வாழுறீங்க? உங்களுக்குள்ள அபிஷேகம் எப்படிப்பட்டது? நீங்கள் யாருக்காக வாழணும்னு நினைத்து வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க? சற்று யோசித்து பாருங்கள். அபிஷேகமே பெறாதவர்கள் எனக்கு பெரிய கேள்விக்குறி தான் இது. எனவே நீங்கள் அதை பெற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து உங்களை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையும் நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எனவே கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? எனக்காக அவனை அபிஷேகம் பண்ணினார். யாரை அபிஷேகம் பண்ணினார்? 12வது வசனம். அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன்? சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொன்று போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளை கையோடே கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி, 12வது வசனம், 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் என்று தாவீது. இதெல்லாம் நான் விரிவாக சொல்வதற்கு நேரம் இல்லை. நீங்கள் இன்னும் மேலும் சில வசனங்கள் வாசித்தா தெரியும். இவன்னா எவன், யார், என்னன்ற விவரம்லாம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது.
அப்போ தாவீதை ஆண்டவர் சாமுவேலுக்கு காண்பித்து சொல்ல, தோ இந்த இவன்தான் நான் தெரிந்து கொண்ட எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று நான் சொன்னேனே, இவனை நீ அபிஷேகம் பண்ணு என்று கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதினுடைய வாழ்க்கையிலிருந்து சில குறிப்புகளை உங்களுக்கு சொன்னதை மீண்டுமாக உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தினேன். இன்றைக்கு நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொல்லும் பொழுது, கர்த்தர் இந்த சாமுவேல் இடத்துல சொன்னாராமே, இந்த ராத்திரியிலே கர்த்தர் எனக்கு உனக்கு சொல்லும்படி சொன்னதை நான் சொல்கிறேன்ன மாதிரி, எனக்கு இந்த ராத்திரியிலே இந்த நாளிலே உங்களுக்கு சொல்லும்படி சொன்ன வார்த்தையை 2-3 வார்த்தையை நான் சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். பாருங்கள், அபிஷேகம் பெற்றனுடைய குணாதிசயங்களை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொன்னேன் அல்லவா. அதில் இன்னும் சில காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரியத்தை பார்க்கும்போது, இந்த சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், சவுல் தான் முதலாக இஸ்ரவேல் தேசத்துக்கு ஜனங்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தப்பட்ட முதல் ராஜா சவுல். அந்த பேரும் பெருமையும் அவனுக்குத்தான் உரியது. அப்படி இருக்கும் பொழுது சவுலையும் ஆண்டவர் தான் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் சவுலை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணும் பொழுது எனக்காக அபிஷேகம் பண்ணேன் என்று சொல்லலை. அந்த வார்த்தை அங்கே கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாக இருக்கும்படி ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இந்த சவுல். போகட்டும், எப்படியோ ஒரு விதத்தில் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினாரே, அதுவே போதுமானது என்று நம்ம திருப்தி கொள்கிற இந்த நேரத்தில், இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது சவுளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தான் நான் சொல்ல ஆசை. நிறைய சொல்ல முடியும், சொல்வதற்கு நேரம் இல்லை, இப்போது அது அவசியமாக எனக்கு படவும் இல்லை. தாவீதும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், சவுலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அப்போ 2 பேருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன், கம்பேர் பண்ணி நான் சொல்ல போகிறேன். அது என்னவென்று சொன்னால், 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், சரி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்கையை மனதிலே வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சவுலை நோக்கி சவுலை பார்த்து சொன்னதாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது ஒரு சம்பவம், உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சுருக்கமாக இதை நான் வாசிக்க சொல்கிறேன். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்யும்படி சவுலுக்கு கட்டளையிடுகிறார். 3, இப்போதும் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து. கர்த்தர் சொல்றாரு, அந்த தேசத்தில் உள்ள அமலேக்கருடைய எல்லா விதமான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய். பாருங்க, திட்டமா தெளிவாக ஒன்னொன்னா அக்கா சொல்றாங்களா, அந்த மாதிரி ஒவ்வொன்னா ஆண்டவர் கர்த்தர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீ செய்யணும். ஒட்டுமொத்தமாக எல்லாரும் அப்படி சொல்லாமல் என்ன செய்யணும் என்பதை தெளிவாக சவுலுக்கு சொல்லி செய்ய சொல்லுகிறார். 9வது வசனத்துக்கு வாங்க. சவுலும் ஜனங்களும் ஆகாயும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். கர்த்தர் சொன்ன வார்த்தையை கவனமாக கேட்டிருந்த இந்த சவுல் அந்த யுத்த காலத்தில் போய் ஆண்டவர் சொன்னது போலவே அவன் செய்யும் பொழுது அவனுக்குள்ளற ஒரு விதமான சபலம் வந்து விட்டது. என்னது அங்கே எழுதப்பட்டிருக்குது, நீங்கள் படிக்கும்போது. அதுக்கு தான் நீங்கள் எல்லோரும் கவனிக்கணும். வாசிக்கும்போது நீங்களும் வசனத்தை கவனித்தாதான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். என்னது, ஆண்டவர் சொன்னது போல செய்யலை. அங்கே பார்க்குறோம், என்னது, முதல் தரமான 2ஆம் தரமான ஆடு மாடு ஒட்டகம் கழுதை இது எல்லாத்தையும் அவன் அழிக்கிறதுக்கு மனசு வரல. ஐயோ நல்லா வட்டசாட்டமாக கொழுன்னு இருக்குதே அப்படி என்று சொல்லி எல்லாவற்றையும் அவன் கொல்லாமல் விட்டுட்டான். இதில் வத்தல் தொத்தல்னு சொல்கிறாங்கல்ல, என்னது வயசானது காஞ்சி போனது, என்னது பல்லு போனது, அப்படி கிழடு வரடு இது போல் இருக்கிறது எல்லாத்தையும் அழிச்சிட்டான். ஆண்டவர் சொன்னார்ன்றதுக்காக இதை மட்டும்தான் செஞ்சான், அதை செய்யலை என்று அங்கே எழுதப்பட்டிருக்குது. பார்க்குதுங்க. அப்படி இருக்கும் பொழுது அடுத்ததாக 10வது வசனத்துக்கு வாங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாமுவேலுக்கு உண்டாகி அவர் சொன்னது, அவர் என்ன சொன்னாரு, நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது. போய் இவனை போய் நான் ராஜாவாக்கினேன்னு சொல்லி ஆண்டவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போச்சு. படிங்க தொடர்ந்து. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார்.
அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். போதும். இந்த செய்தி சாமுவேல் ஊழியக்காரன் தீர்க்கதரிசிக்கு தெரிஞ்சது. ஆண்டவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. போய் இவனை போய் நான் பண்ணேன், நான் சொன்னதை செய்யலை என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு வருத்தப்பட்டிருக்கிறார், துக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு அநேக ஆண்டவரை வருத்தப்படுகிறதை பற்றி வருத்தமே படுறதில்லை. நம்ம செய்கிற சில செயல்கள் காரியங்களாலே ஆண்டருடைய மனசு வருத்தப்படுமே துக்கப்படுமேன்றதை பற்றி யாருமே சில பேர் அதை பற்றி வருத்தப்படுறது கிடையாது, நினைக்கிறது கிடையாது, துக்கப்படுறதே கிடையாது. இங்கே நான் இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயல்களிலும் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாரா துக்கப்படுகிறார் என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். இந்த செயலாலே ஆண்டவர் மனசு ரொம்ப துக்கப்படுது. அதை சாமுவேலிட்ட அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு 15வது வசனத்துக்கு வாங்க சீக்கிரம். அதற்கு சவுல் அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம். கவனிங்க, சாமுவேல் போறாரு, ஆண்டோடைய வருத்தத்தையும் துக்கத்தையும் போய் சவுலிட்ட கேட்கறதுக்காக போறாரு. போன உடனே என்னப்பா என்ன ஆச்சுன்னு, எல்லாம் நாங்கள் ஆண்டவர் செய்த மாதிரி கர்த்தர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். என்ன முடிச்சிட்டாரு? அமலேக்கியரை நான் வீழ்த்திட்டேன், அங்கே உள்ள எல்லா ஜனங்களையும் அழிச்சிட்டேன், கொன்று போட்டுட்டேன், அப்படி இப்படின்னு இவர் செய்ததை ரொம்ப பெருமையாக ரொம்ப சாதனையாக பேசிக்கிறான் சாமுவேலிடத்தில். நீங்கள் பாருங்கள் 17வது வசனத்தில், அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே. அவனிங்க அங்கே அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை அவர் கேட்குறாரு சாமுவேல், அது இருக்கட்டும்ப்பா, அங்கே ஏதோ ஆடு கத்துற சத்தம் கேட்குது, அங்கே ஏதோ மாடு சத்தம் போடுதேன்னு கேட்டுது. அதுக்கு அவன் சொல்கிறான், ஜனங்க என்னது அது ஒரு சொல்கிற பதில், பலியிடுவதற்காக 15வது வருஷத்துக்கு சொல்கிற பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்களாம். யார்? இவங்க ஜனங்கள்லாம். ஐயோ ஆண்டவருக்கு பலியிடுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படும், அதனால் நாங்கள் விட்டு வச்சுருக்குறோன்னு ஒரு பதில் சொல்கிறான். அதற்கு சாமுவேல் என்ன சொல்கிறாரு, ஏன்பா நீ எப்படி இருந்த, நீ எங்கே கடந்த, எங்கே இருந்த, உன் நிலைமை என்ன, உன் குலம் என்ன, கோத்திரம் என்ன, வம்சம் என்ன, நீ பிறந்த பிறப்பு என்ன, வளர்ந்த வளர்ப்பு என்ன, நீ எங்கேயே கடந்த நீன்னு சில பேருக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், இப்போ இந்த சவுல் யார் என்று சொன்னால், நிறைய பேர் இந்த சாமுவேல் புத்தகத்தை அதிகமாக படிச்சிருக்க மாட்டீங்க, ஒரு சிலர் படிச்சிருப்பீங்க. கவனிங்க, நான் இந்த வேத புத்தகத்தை படிக்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த சவுலை பற்றி சொல்லணும்னா, சவுல் எப்படி ராஜாவான்னா அது ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம். அவன் வீட்டில், யார் வீட்டில்? சவுல் வீட்டில். நீங்கள்லாம் எப்படி ஆடு மாடு இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் வீட்டில் நீங்கள் எப்படி இப்போல்லாம் நம்ம வளர்த்துட்ருக்குறோமோ அந்த நாட்களில் இதே போல் அவங்களுக்கு கழுதையை வளர்த்து கொண்டு இருந்தாங்க அந்த காலத்தில், அந்த நாட்களில். கவனிங்க, சவுல் வீட்டில் இருக்க இந்த கழுதை காணாமல் போயிடுச்சு. அவங்க அப்பா சொல்கிறாரு, சவுளுடைய அப்பா சொல்கிறாரு, தம்பி கழுதை போய் 4 நாள் ஆச்சுப்பா, காணும்ப்பா, எங்கே போச்சுன்னு தெரியல, போய் தேடிட்டு வான்னு. கழுதையை தேடிட்டு போனவங்க கழுதையை காணுன்னு ஒவ்வொரு ஊராக தேடி போயிட்டுருக்கும் பொழுது தான் கர்த்தர் சொல்கிறார் சாமுவேல்கிட்ட, இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆளுவதற்கு நான் ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன, அவன் இப்போ கழுதையை காணுன்னு தேடிட்டு வருவான், உன்னிட்ட தான் வருவான், அவனை நீ அபிஷேகம் பண்ண, அவன் தான் ராஜான்றான். அதுபோல் இந்த சம்பவம் நடந்துருச்சு. அவனுக்கே தெரியல, அவன் எதிர்பார்க்கவே இல்லை, நினச்சே பார்க்கல நம்ம ஒரு ராஜாவாகணும்னு சொல்லி. இப்படி வந்த நீன்னு, இப்படி உனக்கு ஒரு பதவி வந்தது, உனக்கு ஒரு வாழ்வு வந்தது, உன்னையும் ஒரு மனுஷனாக்கி உயர்த்தி இப்படிலாம் ஆண்டவர் செய்தாரே, அதை தான் இங்கே நீங்கள் படிக்கிறீங்க. அதற்கு சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராக இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவனானீர், கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே, உன்னை போய் ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினாரே, இப்பொழுது நீ என்ன செய்த? உன்னை ஆண்டவர் என்ன செய்ய சொன்னார்? அவளோட யுத்தம் பண்ணு என்று சொல்லி உம்மை அந்த வழியாக அனுப்பினார். அனுப்பும் பொழுது இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல், 19 பாருங்க, கொள்ளையின் மேலே பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது என்ன என்று கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் சொல்லி உன்னை அனுப்பினாரு, நீ என்னன்னா இந்த மாதிரி இந்த ஆட்டு மேலேயும் ஆசைப்பட்டு ஜனங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, பலியிட சொன்னாங்கன்னு கதை விட்டுட்ருக்கியா? பாருங்க 19, 20. அடுத்தது சவுல் சாமுவேலை நோக்கி, அதுக்கு பதில் சொல்கிறார் இவர். இந்த மாதிரி சாமுவேல் சொன்ன உடனே அவனுக்கு ரொம்ப சங்கடமாக போச்சு, ஆனால் அவன் சமாளிக்கிறான். பாருங்க, சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய சொல்லை கேட்டு சங்கடமாக போச்சு, ஆனால் கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் சவுல் சாமுவேலை நோக்கி, அமலேக்கியன் ராஜாவாகிய சொல்லை கேட்டு
கர்த்தர் என்னை அனுப்பின வழியாய் அமலேக்கியரே சங்காரம் அமலேக்கியர் ராஜாவாகிய ஆகாகை ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சங்காரம் பண்ணினேன். காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு மாடுகளிலே கில்காலிலே பலியிடுவதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதான மாடுகளை எடுத்துக் கொண்டு வந்தார்கள் என்று ஜனங்க செய்தாங்க. திரும்ப ஆசைப்படுறாங்க இவன் கொண்டுட்டு வரலையா என்று மனுஷர்கள் மீது ஜனங்க செய்தாங்க. சொல்லுகிறாங்க. ஆசைப்பட்டாங்க, இவங்க ஆசைப்படுறாங்க என்று அதற்கு சாமுவேல் மீது அவர் காரணம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படின்றாரு. தொடர்ந்து வாசிங்க. அதற்கு சாமுவேல் நீங்க அங்க என்ன பாருங்க, அந்த பேச்சை விடும் அப்படின்றாரு. பேசுறது நிறுத்தியா? நீங்க அங்க என்ன வளவளன்னு பாருங்க, பேசிட்டு அந்த பேச்சை விடும். அதற்கு சாமுவேல் என்ன சொல்றாரு? சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கலாம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கலாம். பலிகொடுத்த பொருள் பெரிய நீ பெருசா ஆடு மாடு கொண்டு வந்து இப்ப பெரிய பலிகொடுத்த பொருள் பெரிய பேசிக்கிறீங்க. சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியாங்க தகனங்களும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? இடத்தை பார்க்கிலும் செவிகொடுத்தலும் உத்தமம். செய்யற இந்த காரியம் இடத்தை பார்க்கிலும் செவிகொடுத்தலும் உத்தமம். செய்யற இந்த காரியம் பண்ணுதே வெள்ளிசூனி எதுக்கு சமமா? முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் ஆராதனைக்கும் சரியாய் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு சரியாய் இருக்கிறது. திரும்ப விளக்கி சொல்றேன். நீ கர்த்தருடைய சவுலை பார்த்து சாமுவேல் சவுலை பார்த்து நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. சவுலை பார்த்து நான் உம்மோடே கூட வார்த்தையை புறக்கணித்து கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணித்து கர்த்தருடைய வார்த்தையை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார். நல்ல கவனிங்க. ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இது ஒரு சம்பவம். நல்ல கவனிங்க. நிறைய ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுலுடைய வாழ்க்கை என்ன சொல்ல போறது? அதுல ஒன்றைதான் இப்ப சவுலை அபிஷேகம் பண்ணது போல சொல்ல போறது அபிஷேகம் பண்ணார் என்பதை நான் தாவீது சவுலை அபிஷேகம் பண்ணது போலவே ஆண்டவர் எப்படி அபிஷேகம் பண்ணார்? தாவீது பத்தி நான் உங்களுக்கு சற்று எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று ஆண்டவர் தாவீதை பார்த்து இவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு என்று சொன்னார். தாவீதை பார்த்து இவன் தான் நான் தெரிந்து கொண்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு சம்பவத்தை நான் கொண்டு வந்து இந்த தாவீதின் வாழ்க்கையிலே நான் ஒரு சம்பவத்தை கொண்டு வந்து என்ன சொன்னார்? ஒன்று சாமுவேல் 24 அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு சத்துருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன். உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுலுடைய சால்வை தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். தாவீதை கொன்று போடும்படி சவுல் தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறார். கொன்று போடும்படி சவுல் அவனை எங்கேயும் துரத்தி கொண்டிருக்கிறார். வகை தேடி கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவர் எங்கி ஒதுங்கி விலகி காடு மேடு மலை குகை என்று சொல்லி விலகி போய் கொண்டிருக்கிறார். சவுல் ஒரு நாள் இரவு வேளையிலே தாவீதின் வசமாக சிக்கிக் கொள்ளும்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்திலே தாவீது கூட இருந்தவர்கள் எல்லாம் வந்து சொல்றாங்க, இங்க பாரு, உன்னை இந்த மாதிரி உன் உயிரை வாங்கறதுக்குன்னே நிற்கிறானே இவன், இப்போ பாரு இவன் உயிர் நம்ம கையில் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன சொல்றாரு பாருங்க, இதோ நான் சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக. சரி. தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனதை அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக. அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். அந்த வார்த்தையை தான் உங்களுக்கு கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். என்ன செய்தாவ? 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க தான், சொல்லுவாங்க தான், சொன்னாங்க தான். தாவீதுக்கும் சொன்னாங்க, தாவீதுக்கு சாதகமாக சொன்னாங்க, தாவீது மனசுக்கு ஏற்றதை தான் சொன்னாங்கன்றது தான் நான் சொல்ல முடியும். இந்த சவுலால் தாவீது பட்ட பாடு கொஞ்ச நஞ்சமே கிடையாது.
படாது பாடு படுத்தின அந்த சவுல் ஓட 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 விரட்டினான். இதில் ஒரு காரியத்தை நான் சொல்லணும். என்ன சொல்லணும்னா, தாவீது அவன் பதுங்கி போனான் என்று, அதாவது பயந்து பதுங்கி போனான் என்று நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு பயந்து ஒதுங்கி போனான். கோலியாத்தை வீழ்த்தின இந்த தாவீதுக்கு இந்த சவுல் ஏமாத்துறான். அப்போ ஏன் விலகி 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 போகிறான்? சவுல் அவனை அழிக்க தேடும்போது ஏன் எதிர்கொண்டு ஏன் நிற்கலை? எதிர்கொண்டு நின்னா சவுல் க்ளோஸ். அதான் விரும்பலை. நான் அதை தான் சொல்கிறேன். நல்ல ஆவிக்குரியவனுக்கு அழகு. அதை தான் சுட்டி காட்டுகிறேன். தாவீது பதுங்கியிருந்தான். காட்டில், குகையில், மலையில், அநேக இடங்களிலே பதுங்கியிருந்ததாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். அவனோட வாழ்நாளே அப்படி நிறைய காலங்கள் போயிடுச்சு. அதுலேருந்து வந்தது தான் சங்கீதம். அதை தான் நீங்கள் சங்கீத புத்தகத்தை படிக்கும்போது அவனுடைய சூழ்நிலைகள், அந்த கஷ்டத்தை நீங்கள் புரிந்து கொள்கிறீங்க. அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் என்று சொல்லி அதை தான் நான் சொல்கிறேன். அவன் பதுங்கி இருந்ததோட நோக்கம் பயந்து அல்ல, பயத்தினால அல்ல. சவுலுக்கு பயந்தான்னு சொல்கிறத விட அவன் கர்த்தருக்கு பயந்து அவன் ஒதுங்கி இருந்தான்னு தான் சொல்லலாம். அவன் முன்னால் நின்னா அவனுக்கு எரிச்சல், கோபம், வெட்டிடுவான் அப்படின்னு அவன் தலைமறைவாக இருந்தான். இதை தான் அங்கே உள்ள விஷயம். இங்கு நான் பார்க்குறோம், அவனோடு கூட இருக்கிற சக மனிதர்கள் சொல்கிறாங்க, தாவீது எவ்வளோ நாள் தாயா இந்த மாதிரி காட்டிலையும் மேட்டிலையும் காலத்தை ஓட்டுறது? ஒரு வழி பண்ணிவிடுவோம் அவரை. நீங்கள் மாத்திரம் ஒரு வார்த்தை தலையை அமிச்சிட்டா போதும். என்னது, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் உங்களுக்கு தானே கஷ்டம், உங்களுக்கு தானே மனசு இல்லைன்னு சொல்கிறீங்க. எங்களுக்கு மனசு இருக்குது, நீங்கள் மட்டும் உத்தரவு கொடுத்துட்டா போதும். என்னது, சவுலை ஒரே குத்தா தரையோட ஒரே குத்து தான், 2 குத்துலாம் இல்லை, ஒரே குத்தாக குத்தி நான் காலி பண்ணிடுறேன்றான். தாவீது என்ன சொன்னான்? தாப்பா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவிட மீது கையை போட்டு தப்பிச்சு யாரும் கிடையாது, அதுவே செய்யக்கூடாது என்று என்ன சொல்கிறான் அவன்? அவங்கள தடுக்கிறான். அதை தான் நான் சொல்கிறேன். அப்போ அவங்க சொல்கிற ஆலோசனையை அவன் கேட்கலை. புரியுதுங்களா? அபிஷேகம் பெற்றிருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஊரில், உலகத்தில், நாட்டில், உறவில், சொந்தத்தில், பங்காளி 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. கேட்க வேண்டியதை நீங்கள் கேட்கலாம். கேட்க வேண்டியதை கேட்கறது தவறல்ல. நல்லா கவனிங்க. உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு அனுகூலமாக, உங்களுக்கு ஒரு நன்மையை உண்டாக்குறது போல தான் இருக்கும் அந்த ஆலோசனைகள். இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன், யாருமே தனிப்பட்ட விதத்தில் சவுலை அழிக்கணும், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று யாரும் சொல்லவே இல்லை. தாவீதினுடைய உயிரை காப்பாற்றுவதற்காகவும் தாவீதின் மீது உள்ள அக்கறையினால, கரிசனையினால, அன்பினால் என்று சொன்னால் அது சால பொருந்தும். என்ன கேட்டால் அது உண்மைதான். அது தாவீதின் மீது உள்ள ஒரு பாசத்தில் தான் அவன் சொல்கிறானே தவிர வேறு எந்த நோக்கமும் கிடையாது. அப்போ இந்த நோக்கத்தை எல்லாம் பார்க்கும்போது தாவீது சற்று கண்ணு அசைச்சா போதும், சற்று தலை அசைத்தால் போதும், சவுலுடைய கதை க்ளோஸ். ஆனால் சவுல் சொன்ன வார்த்தை தான் நான் திருப்பி நான் உங்கள் மனசில் பதிய வைக்கிறேன். தனக்காக சொல்லப்பட்டாலும் தன் மீது உள்ள அன்பினால், பாசத்தினால், அக்கறையினால், கரிசனையினால் தன்னோடு இருக்கிறவங்க சொல்கிறாங்களேன்றதுக்காக ஐயோ தன்னை விட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, தன்னோடு இருக்கிறவங்க சொல்ல நம்ம மதிக்கணுமே, கேட்கணுமே என்கிற எண்ணத்துக்கு கூட வரல. அவங்களுக்கு அவன் சொன்ன வார்த்தையை தான் திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன். என்ன சொல்கிறாரு, என்ன செய்கிறார்? 7வது வசனத்தை பாருங்க. தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். வார்த்தை இருக்குங்க. என்ன வார்த்தை அது? அது என்ன வார்த்தை அது? கர்த்தர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மீது கை போடக்கூடாதுப்பா அப்படின்ற ஒரு வார்த்தை தான் சொல்கிறார். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவருடைய வாயிலிருந்து வர வேண்டிய வார்த்தையை தான் நான் சொல்ல வருகிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கீங்க, அபிஷேகம் பெற்றதாக நீங்கள் சொல்லி கொண்டிருக்கீங்க. நிறைய பேர் அந்நிய பாஷையில் நிரம்பி, ஆவியில் நிரம்பி, அந்நிய பாஷையை பேசி கொண்டிருக்கிற அனுபவத்தோடு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற இது போன்ற சூழ்நிலைகள் வரும் பொழுது நீங்கள் உங்களோட முடிவு எப்படி இருக்குது? நீங்கள் எப்படி செயல்படுறீங்க? நிறைய பேர் விசுவாசிகள் இது போல் ஏதாயிலும் ஒரு சூழ்நிலைகள், சோதனைகள் வரும் பொழுது
எதை செய்யக்கூடாது என்று நம்ம சொல்லுகிறோமோ, அல்லது வேதத்தின்படி, நான் வசனத்தின்படி சொல்கிறேன், ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொல்லுகிறாரோ அதை செய்துட்டு அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த சவுல் சொன்னது போல. சவுல் என்ன சொல்கிறார் பதில்? ஐயோ, எனக்கு அந்த மாதிரிலாம் ஆசையே கிடையாது. இவருக்கு ஆசையே இல்லையா? என்னது? எனக்கு அந்த மாதிரிலாம் இல்லையா? நீங்கள் சொன்ன மாதிரி நான் என்ன செஞ்சிட்டேன், ஆடு மாடு எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணிட்டேன், சங்காரம் பண்ணிட்டேன். அப்புறம் இது என்னையா சத்தம் அப்படின்னு கேட்குறாரு சாமுவேல். ஐயோ, அதுவா, அது இந்த ஜனங்க சும்மா ஆசைப்பட்டதுங்க. யாரு? இந்த ஜனங்கள் ஆசைப்பட்டார்கள். எதற்கு? ஆண்டவருக்கு. அதுவும் பாருங்க, இவங்க சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு காட்டிக்கல, இதில் வந்து நாசுக்கா வேற பலியிடுறாங்களாம் கர்த்தருக்கு. அப்போ கர்த்தருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்தது போல போலியாக காட்டிக்கொள்கிறாங்க. இதெல்லாம் கண்டு ஆண்டவர் கொஞ்சம் கூட அசரலை, மயங்கலைங்க. கர்த்தருக்கும் கோபம், சாமுவேலுக்கும் கோபம். நீங்கள் அதை தான் பார்க்கணும். இன்றைக்கி நிறைய பேர் கர்த்தரை பிரியப்படுத்துகிற ஒரு நோக்கத்தில், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கின்ற நோக்கத்தில் சில காரியங்களை செய்வதாக சொல்லி சமாளிக்கிறாங்க. கர்த்தருக்கு இதெல்லாம் பிரியமே இல்லைங்க. கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலை என்று சொன்னாலே, இப்போ அங்கே பாருங்கள், எங்கே 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே என்ன போட்டிருக்கு பாருங்கள், கீழ்ப்படிதலை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமா? பாருங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. சில பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், என்னது ஒழுங்காக ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வர்றதில்லை, கர்த்தருடைய சொல்லுக்கு சில காரியங்களை கீழ்ப்படுறதில்லை, அவங்களுடைய ஜீவியங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் என்ன செய்வாங்கன்னு என்று சொன்னால், ஒரு வியாபாரத்துலேயோ அல்லது தொழிலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு வருமானங்கள் வரும்போது கொண்டு வந்து மொத்தமாக ஒரு காணிக்கை கொடுத்துட்டு, இது நான் வந்து கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்குறேன்னு சொல்லி ஏதோ அதன் மூலமாக ஆண்டவரை சந்தோஷப்படுத்தி விடலாம் என்று சிலர் நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களிலே தேவன் பிரியப்படுகிறார்ல, இப்படிப்பட்ட காரியங்கள் தேவன் பிரியப்படுகிறார்ல. அதே போல் தவறான வழி என்ன? குறுக்கு வழி, அதாவது வேத வசனத்துக்கு எதிரான வழிகளிலே கிடைக்கப்பட்ட வருமானங்கள். ஒருவேளை நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், லஞ்சம் சத்தியத்தின்படி வாங்கிறது பாவம், தவறு. இன்றைக்கு சட்டத்தின்படி தப்பு அது. இன்றைக்கு இந்த மாதிரி லஞ்சம் வாங்குகிற சில வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் சிலருக்கு கிடைக்கும். அந்த லஞ்சத்தை வாங்கி அதில் இவங்க காணிக்கை கொடுக்கறது, தசம பாகம் கொடுக்கறதுனால இவங்க பாவம் போயிடுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஆண்டவர் ஏறெடுத்தே பார்க்க மாட்டார். நான் அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ கர்த்தர் சொல்கிறார், இது வேண்டான்னு நான் சொல்கிறேன், அது ரொம்ப நலமாக இருக்குது. அதுலேயும் பாருங்கள், 1ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் லிஸ்ட்டு போடுறாரு பாருங்க. முதல் தரமா, 2வது தரமாக இருக்கிறதெல்லாம் உயிரோடு வச்சுருக்காராம். எதுக்கு? கர்த்தருக்கான். இதை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அதே போல தான் இன்றைக்கு தவறான நோக்கத்தோடு ஒரு சம்பாதிக்கிற இந்த பணங்கள் காசியில் கொண்டு வந்து நீங்கள் என்னத்தை வாங்கி கொடுத்தாலும் சரி, ஆலயத்தை நீ கட்டினாலும் சரி, நீ ஆலயத்துக்கு காணிக்கையை கொடுத்தாலும் சரி, தேவன் அதில் பிரியப்படுவார். நீ எங்கேருந்து எப்படி வந்தது என்பதை அவன் பார்ப்பார். அவர் நம்ம நினைக்கிறோம், இப்படிலாம் கொண்டு வந்து இப்படிலாம் செய்து அதை மறைச்சிடலாம் என்று தவறாக நினைக்கிறாங்க. இது மனுஷருக்கு பொருந்தும். இன்றைக்கு மனுஷரை அப்படி தான் சில காரியங்களை மறைத்து சில காரியங்களை சாதிக்கிறார்கள். என்ன, இன்றைக்கு அரசாங்கமே அப்படி தான் போயிட்டுருக்கு, ஆட்சியே அப்படி தான் போயிட்டுருக்குது, நிர்வாகமே அப்படி தான் போயிட்டுருக்குது. எந்த ஒரு நிர்வாகமாக இருக்கட்டும், வம்பு வழக்கு என்று சொல்லி போய் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய தவறாக இருந்தாலும் பணத்தை கொடுத்து மூடிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்ச விஷயம். நீங்கள் சர்வசாதாரணமாக பேசிகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அதை வந்து அது தவறு என்று யாரும் நினைக்கிது. அதெல்லாம் யாருங்க பார்த்தேன்? நான் சொல்கிறேன், இது பாவம், இது சாபம். மட்டுமல்ல, அபிஷேகம் பெற்றவனுக்கு இது அழகல்ல. இப்படிலாம் அவன் செய்ததுனால என்னாச்சு? ஆண்டவர் அவனை ராஜ்யபாரத்தை விட்டு இப்படி செய்துட்டு அவன் சொன்ன சொல்லுக்கு ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். சாமுவேல், 2 பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாக இராதபடிக்கு நீ இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால உன்னுடைய பதவியிலேருந்து உன்னை நான் டிஸ்மிஸ் பண்ணுறேன்ட்டார். அப்புறம் தள்ளிட்டேன்னு சொல்கிறார். இது எவ்வளோ வருத்தமான ஒரு துயரமான காரியம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் நீ வந்து உயர்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, நீ உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சரி, இல்லை உலக பிரகாரமான அந்தஸ்தில் வசதியில் நீ உயர்ந்திருக்கலாம், நீ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமல் புறக்கணித்து தள்ளிவிட்டு, மனுஷன் சொல்கிறாங்க, என் சொந்தக்காரங்க சொன்னாங்க, எங்கள் பங்காளி சொன்னாங்க, எங்கள் மாமா சொன்னார், எங்கள் சித்தப்பா சொன்னார், அவர் பேச்சை தட்டக்கூடாது, அவர் கோவிச்சுப்பார், எங்கள் மாமா கோவிச்சுப்பார், நான் என்னங்க பண்ணுறது, நாங்கள் எல்லாரையும் பிரியப்படுத்தி தானே ஆகணும், நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. யார்? என்ன?
நான் சொல்லலையா? அவர் சொன்னதை அவர் சொல்கிறத நான் சொல்கிறேன் தவிர இது என்னுடைய காரியமே இல்லை. சிலர் கேட்குறாங்க, என்ன உங்கள் இஷ்டமா? ஏன் இஷ்டம் கிடையாது, இது ஏன் விருப்பத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இன்னும் என்னுடைய விருப்பமாக சிலர் நினைக்கிறாங்க. இது சாமுவேல் விருப்பமா? இது சாமுவேலுக்கு கர்த்தர் சொல்லி அவர் சொல்கிறார். சிலர் நினைக்கிறாங்க, என்னங்க நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, அங்கே சொல்கிறீங்க, அந்த சபை அப்படி இல்லை, இந்த மாஸ்டர் அப்படி இருக்கிறாரு, நீங்கள் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்றீங்க, தலை கட்டக்கூடாது அதை கட்டக்கூடாது. ஏன் நான் சொல்லலையா? சத்தியத்தை போதிக்கிறோம். சிலர் கறி புரிஞ்சு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்களே, இதெல்லாம் நான் விமர்சித்து சொல்ல நான் விரும்பவில்லை. ஏன் அப்படி சொன்னால் அவங்கள நம்ம குறை சொல்கிற மாதிரி ஆகிடும். அப்போ அவங்க செய்கிறது சரி கிடையாது. ஆனால் ஏன் அனாவசியமாக ஏன் வாயிலேருந்து அவங்கள பற்றி குறை சொல்ல வைக்கணுன்றதுக்காக தான் நான் அமைதியாக இருக்கிறேன். இவங்க என்ன நினைக்கிறாங்க, ஓ அதுதான் கரெக்டு. நான் இந்த சம்பவத்தை மட்டும் நான் சொல்ல, இதே போல் எல்லா சம்பவங்களிலும் நல்லா கவனிங்க. ஆவிக்குரியவனுக்கு அழகு எது என்று சொன்னான், கவனிங்க. கர்த்தர் சொல்கிறதை கேட்கணும், கர்த்தர் சொல்கிற வார்த்தைக்கு கீழ்ப்படையணும். அதான் அபிஷேகம் பெற்றவனுக்கு அழகு. தாவீதுக்கு ஒரு சோதனை வந்தது, சூழ்நிலை வந்தது. தாவீது என்ன செய்யலை? இத்தனை யார் சொன்னது? அவனுக்கு நெருக்கமானவன் தான் சொல்கிறான். ரொம்ப நெருக்கம், அவன் கூடவே இருக்கிறான், அவனுக்கு துணையாக இருக்கிறவன். யாரும் சொல்லலையே. இப்போ நிறைய பேர் அது மாதிரி யாராவது நெருக்கமாக இருந்துச்சோ, ஐயோ ரொம்ப வேண்டப்பட்டவர், அவர் சொல்கிறாரு, அவர் சொல்லணும், அவர் கோச்சிப்பார், அவர் சொல்கிறத கேட்கலன்னு வருத்தப்படுவார். என்ன வருத்தப்படுவார்? தாவீது என்ன செய்தான்? பக்குவமாக எடுத்து அழகாக சொல்லிட்டான், அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்ப்பா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கையெல்லாம் போடக்கூடாதுப்பா, அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி இந்த வார்த்தையினாலே அவனை தடை பண்ணினான் என்று சொல்லி நான் பார்க்குறோம். தடை பண்ணான். கூட இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? இன்னும் ஒரு இடத்துல ஒரு சம்பவம் 26:8 நீங்கள் பார்த்துக்கோங்க. 1 சாமுவேல் 26 அதில் 8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார், இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் ஈட்டினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா? நம்ம பேசுற மாதிரியே இருக்குல்ல. ஒரே அடி இப்படி பேசுவாங்க பார்த்தீங்களா? ஒரே குத்து, ஒரே அரைஞ்சன்னு வச்சிங்க பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது இந்த வார்த்தை. கேட்பாரியா? 2 குத்துலாம் இல்லை, ஒரு குத்தே போதும். ஒரே குத்தில் ஆளை நான் காலி பண்ணிடுறேன். என்ன சொல்கிறீங்க? யார் கேட்குறது? யார் அவன்? தாவீதுக்கு நெருக்கமானவன், தாவீது மேலே உயிரே வச்சுருக்கிறவன், தாவீது மேலே ரொம்ப பாசம் உள்ளவன் தாங்க சொல்கிறான். நீங்கள் நிறைய பேர் அந்த பாசத்தில் தானே வாங்கிடுறீங்க. ஐயோ எங்கள் பாட்டி சொல்லிட்டாங்க, தாத்தா சொல்கிறாங்க, அவரு கோவிச்சுப்பார். நான் சொல்கிறேன் எல்லாரையும் மதிக்கணும், எல்லாரையும் கனம் பண்ணணும், இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்கு மேலாக கர்த்தரை நம்ம கனம் பண்ணணும். கர்த்தருடைய சொல்லுக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும் தவிர இந்த தாத்தா பேச்சு பாட்டி பேச்சுக்கெல்லாம் நம்ம கீழ்ப்படின அவசியம் கிடையாது. இப்படி நான் சொல்வதனால நீங்கள் தவறாக அதை புரிஞ்சு கொள்ளக்கூடாது. ஓஹோ இன்னும் யார் பேச்சு நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி ஆணவமாக பேசிடாதீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், கர்த்தருக்குள்ளே நீங்கள் கீழ்ப்படையணும். கர்த்தருடைய சத்தியத்துக்கும் வசனத்துக்கும் வார்த்தைக்கு உட்பட்ட காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் யார் சொன்னாலும் கீழ்ப்படி தப்பே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய காரியங்களுக்கு வசனத்துக்கு விரோதமான ஒரு காரியத்தை செய்ய சொல்லி உன் தாத்தாவோ பாட்டியோ மாமானோ என்ன அத்தையோ யாராக இருந்துக்கணும் சரிங்க, யார் சொன்னாலும் சரி, அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? திரும்பியும் சொல்கிறேன், அவங்கள்ட்ட போய் திரும்பி நெஞ்ச நிமித்துட்டு நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது அப்படி சொல்ல. தாவீது என்ன சொல்கிறேன்? அழகாக சொல்கிறது நான் உங்களுக்கு வாசிக்க காட்டினேன். என்னது? இந்தப்பா அப்படி செய்யக்கூடாதுப்பா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அப்படிலாம் பண்ணக்கூடாது. எடுத்து பக்குவமாக சொல்லி அவனை ஆஃப் பண்ணிட்டான். அதை தான் நான் திரும்ப சொல்லிட்டு வரேன். அப்போ நீ ஒரு அபிஷேகம் பெற்றவனாக இருந்தால் என்ன செய்யணும்? கோச்சிக்காதீங்க, உங்கள் சொல்ல மீறுறேன்னு நினச்சிக்காதீங்க, உங்கள் வார்த்தையை தட்டுறேன்னு நினச்சிக்காதீங்க. யாரை இப்போ நான் யாரை சொல்கிறேன்? ஐயா உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரியவங்க இருக்கட்டும், ஒரு சொந்தக்காரனாக இருக்கட்டும், பங்காளியாக இருக்கட்டும், நாட்டாராக இருக்கட்டும், நாட்டுமையாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டுங்க, நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்வாங்க, சொல்லட்டும். நீங்கள் அவங்கள்ட்ட பணிவாக இப்போ என்ன செய்யணும்? தயவுசெய்து கோச்சிக்காதீங்க, உங்களை நான் மதிக்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை உண்டு, உங்கள் சொல்ல தட்டுறேன்லாம் நினச்சிக்காதீங்க. என்னது? வேத புத்தகத்தில் ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்காருங்க, நீங்கள் படிச்சிங்களோ இல்லையா எனக்கு தெரியாதுங்க, வசனம் அப்படி போட்டிருக்குதுங்க, ஆண்டவருக்கு பயந்து நடக்கணுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படின்னு ஆசைப்படுறேங்க. தயவுசெய்து உங்கள் சொல்ல மீறன்னு நினச்சிக்காதீங்க, நீங்கள் சொன்னதை செய்யலைன்னு நினச்சி கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்கன்னா மனசு இறங்கிடும். அதை விட்டுவிட்டு அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டி பொம்மை பேர் ஆடிட்டு உட்காந்தா நீ ஒரு அபிஷேகம் பெற்றவனா? நீ ஒரு ஆவிக்குரியவனா? நீ ஒரு விசுவாசியா? கிடையாது.
நீ யாரை பிரியப்படுத்த பார்க்குற? மனுஷனை பிரியப்படுத்துகிற. எனக்கு 4 பேர் வேணும். நிறைய பேர் சொல்கிறது, ஐயோ நீ 4 பேர், இங்கே பாரு, நீ எந்த பேருக்கு 4 பேராக இருக்கட்டும் 40 பேராக இருக்கட்டும், கர்த்தரை பிரியப்படுத்தினா தான் அது நிலச்சி நிற்கும். அந்த உறவாக இருந்தாலும். இன்றைக்கி நம்ம உறவை கட்டி பார்க்கறதுக்கு இழுத்து பிடிக்க நம்ம பார்க்குறோம். கர்த்தரை உதறி விட்டுடுறாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? இங்கே தான் இருக்குது. சவுல் ஜனங்க பேச்சை கேட்டான். சொல்கிறேன்ல, அங்கே ஜனங்க என்கிற அந்த வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப அங்கே சொல்லிட்டே வர பாருங்க. இவர் செய்யலையா, இவருக்கு அதில் இஷ்டம் இல்லையா, இவருக்கு அதில் ஆசை இல்லையா, அவ்வளவும் போய் இவருக்கும் அதில் சபலம் இருந்திருக்குது, ஆசை இருந்திருக்கு, அதான் உண்மை. அதை சமாளிக்கிறாரு. அவங்க சொன்னாங்க, நிறைய பேர் அப்படி தாங்க. ஏதாவது ஒன்று என்ன அப்படி செய்துட்டீங்களன்னா, ஐயோ அவர் சொன்னார், இவங்க செய்யலையா, இவங்க தான் நீ செய்கிறீங்க. எப்படி தன்னுடைய தவறுகளை குற்றங்களை சிலர் ஒத்துக்கொள்றதில்லை, அடுத்தவங்க மேலே பழிய போடுறது. இப்படி சொல்லி தப்பிக்கலான்னு பார்க்குறாரு. அப்படி அவர் சொல்லும் பொழுது என்னது, ஜனங்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க. அவன் நிலைமை என்ன ஆச்சு தெரியுமா? ஆண்டவர் சொன்னது போல் ராஜ்யபாரத்தை இழந்ததோடு மட்டுமல்ல, அவன் வாழ்க்கையின் முடிவு எப்படி இருந்தது, வாழ்க்கை முடிவு எப்படி இருந்தது தெரியுமா உங்களுக்கு? பரிதாபமான ஒரு மரணம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதுதான் இன்றைய நிலைமை. எனவே தாவீதுடைய வாழ்க்கையும் இதையும் நாம் பார்க்கணும். நான் யோசித்தேன், தாவீதை பற்றி இவ்வளோ உயர்வாக பேசிகிட்டு இருக்கும்போது நான் இப்படி சிந்தித்தேன், எப்படி இந்த தாவீதுக்கு இவ்வளவு அறிவு, இவ்வளவு ஞானம், இவ்வளவு புத்தி எப்படியா வந்திருக்கும் என்று சொல்லி நான் பார்த்தேன். ஏனென்றால் ஒரு சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதை பற்றி அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது தன் செய்கைகளில் எல்லாம் புத்திமானாய் நடந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார். பாருங்க, தாவீது எப்படி நடந்ததாக போட்டிருக்குது, அவன் செய்கைகள் எல்லாவற்றிலையும் புத்திமானாக இருந்தானா. அப்போ அபிஷேகம் பெற்றவன் புத்திமானாக இருப்பான், அபிஷேகம் பெற்றவன் புத்திசாலியாக இருப்பான். 15வது வசனத்தை பாருங்க. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்து. ஆமா, அதே போல 30வது வசனம் அதே பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவுலுடைய ஊழியக்காரர் எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான். எல்லாரை பார்க்கலாம். அப்ப அந்த நாட்டில், அந்த ஊர்ல, உலகத்துல, அந்த அவன் வாழ்ந்த காலத்துல இருந்த எல்லாரை பார்க்கிலையும் அவன் புத்திமானாய் நடந்தான். யாரு? தாவீது. நான் என்ன கேட்குறேன், இந்த புத்தி எங்கேருந்து வந்தது என்று சொன்னால், இவர் ஆக்ஸ்போர்டு காலேஜில் போய் படிச்சுட்டு வந்தார். அமெரிக்காவில் கலிபோர்னியாவில் போய் என்ன செஞ்சார்? நம்ம அப்படி தானே சில நினைக்கிறோம். என்னது, அங்கே போய் படிச்சுட்டு வந்தவங்களுக்கு தான் பெரிய புத்திசாலின்னு. நான் கேட்குறேன், இவர் எங்கே படிச்சுட்டு வந்தேன்? தேவனுடைய பாதத்தில் படித்தார். நான் இவரை பற்றி யோசித்தேன். என்ன யோசித்தேன்னா, பொதுவாக இது போல் ஒரு அறிவு, புத்திசாலித்தனம் இதெல்லாம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் வயது ஆக ஆக ஒரு மெச்சூரிட்டி இருக்கும். பொதுவாக நான் சொல்கிறேன், வயசில் அப்படி தானே நம்ம எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறோம். பரவாயில்ல, ஒரு வயசில் அனுபவசாலி, அதனால தானே. நான் அதையும் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இந்த சம்பவங்கள் இப்போ நீங்கள் படிக்கிறீங்களே, இந்த சம்பவங்கள் நடக்கும்போதெல்லாம் தாவீதுக்கு என்ன வயசு என்று யாருக்காவது தெரியுமா? நான் கரெக்டாக எக்ஸாக்ட்லியாக நான் கேட்கல, ஏன்னா எனக்கே சரியாக தெரியாது. உத்தேசமாக என்ன வயசு இருக்கு என்று நீங்கள் அனுமானிக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். உங்களுடைய கெஸ்ஸிங், உங்களுடைய அனுமானம் என்னவா இருக்கிறது என்று யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், என்ன சொல்கிறீங்க பார்ப்போம். யாராவது ஒருத்தன் சொல்லுங்கள். இல்லை, உத்தேசமாக நான் கேட்டேன். எதுனா 16 14 சரி இருக்கலாம். நான் அதை மறுத்து சொல்ல வரல. அப்போ இந்த வயசுலேயே, இந்த சின்ன வயசுலேயே அவன் எப்படி நடந்துக்கிட்டான்? அப்போ ஒரு பெரிய ஆளுமே நடந்துருக்கிறானேன்னு நான் சொல்ல வரேன். இப்போ இந்த சம்பவம், எந்த சம்பவத்தை சொல்லிட்டு வரேன்னு தெரியுங்களா? சவுலை அவனை எதிர்க்கும் போதும், சவுலை நீ துரத்தும் பொழுதும் கூட, இந்த காலத்து வாலிப பசங்கள் நீங்கன்னா பாருங்கள், எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி நெஞ்சை நிமித்திட்டு நிற்பாங்க. பெரியவங்க வீட்டில் அப்பா அம்மா பெரியவங்க கொஞ்சம் தட்டுதல் பண்ண நிஸ்மரே அப்படியே எடாவிட்டு போவாங்க. அப்படியே சும்மா அப்படியே கையை காலெல்லாம் அவங்க போகிற போக்க நீங்கள் பாருங்களேன். இந்த காலத்து வாலிப பசங்களை ஒரு 20 வயசு 25 வயசெல்லாம் அவங்க நிற்கிற தோரணையும் பேசுகிறது சும்மா என்னது, அந்த துடிப்பு, அந்த வேகம், அந்த எல்லாத்தையும் இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தாவீதும் அதே போல் வயசு உள்ளவனாக இருந்தோம் அப்படி ஒரு துடிப்பு இல்லை என்று சொல்லிவிட முடியாது. அவன் ஒன்றும் சோம்பேறியும் கிடையாது, சோமாரியும் கிடையாது. அவன் கரடியே சிங்கத்தையே கிழிச்சவன் என்று சொல்லி பார்க்குற, கோழியாத்தை வீழ்த்துறான். அவனும் சாதாரண ஆள் கிடையாது, ஆளை பார்க்க தான் சின்ன ஆளாக இருப்பான். அப்படிப்பட்டவன்ட்டு இப்படி இந்த அளவுக்கு ஒரு நிதானம், ஒரு பொறுமை, ஒரு சாந்தம், ஒரு பெருந்தன்மை. நான் ஒரு வசனத்தை, இப்போ வயசு நமக்கு கரெக்டாக நம்ம சொல்ல முடியாவிட்டாலும் இப்போ நான் சரியான வயசை சொல்கிறேன். அவன் எப்போ ராஜாவானான் என்று சொல்லி
நீங்கள் பாருங்கள் 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 5:4. தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயதாயிருந்தான். 30 வயசில் அவன் ராஜாவாக இருக்கிறாங்க. இது பெரிய வயசா? இப்போ சொல்லுங்கள். அப்போ ராஜாவாகும் போதே அவனுக்கு 30 வயசுன்னா இந்த சவுலிட்ட அவன் படாத பாடு பட்டுட்டு காடு மேடு மலையெல்லாம் தெரிஞ்சுட்டுதானே அப்போ அவனுக்கு என்ன வயசு இருந்திருக்குன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இப்போ சவுலுடைய மரணத்துக்கு பிற்பாடு தான், சவுலுடைய சாவுக்கு பிற்பாடு தான் தாவீது ராஜாவாக வரான். அப்போ கிட்டத்தட்ட சவுல் சாகும்பொழுது தாவீதுக்கு 29 வயசு இருக்குன்னு நான் ஒரு அனுமானிக்கிறேன். நான் புரியுதுங்களா? 29 30 வைத்துக்கொள்ளுங்க. எப்போ சவுல் சாகும் பொழுது அவன் வயசு. அப்போ இதுக்கு இடைப்பட்ட காலங்களிலே அவன் ஆடு மேய்த்திருந்த போது அபிஷேகம் பண்ணப்பட்டதும் சவுலுக்கு முன்பாக போய் நின்றதும் கோலியாத்தை வீழ்த்தினதும் இதெல்லாம் இதுக்கு இடையில உள்ள காரியங்கள் தான் நான் சொல்லிட்டு வரேன். அப்போ ஒரு 20 வயசுக்கு உட்பட்ட காரியங்களாக இருந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக அவன் வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை சந்தித்து போராடிட்டு கொண்டு வந்திருக்கிறான்னு நான் சொல்கிறேன். அந்த போராட்ட காலங்களிலே அவன் நடந்து கொண்ட விதத்தில் ஒன்றை தான் இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், எவ்வளோ நிதானமாக செயல்பட்டான் என்று சொல்லி. அது மட்டுமா, சவுலோடு அவன் இணைந்திருக்கும் போது சேர்ந்திருக்கும் போது அங்கே என்ன போட்டிருக்குது, தாவீது எப்படி நடந்து கொண்டான்னு போட்டிருக்குது, புத்திமானான்னு போட்டிருக்கு. அப்புறம் அடுத்த வசனம் என்ன சொல்லுது, மகா புத்திமான். என்ன அர்த்தம்? அடே அப்பா, அவனை தட்டிக்க ஆள் இல்லைங்க, அவ்வளோ புத்திசாலிங்க. என்னங்க அது, எங்கே படித்தார் இவர்? அதான் அபிஷேகம். நாங்கள் சொல்ல வர்றது அதுதான். அந்த அபிஷேகம் தாங்க அவனை நடத்துச்சு. இப்போ தெரியுதா அபிஷேகத்தினுடைய மேன்மை? இன்றைக்கு அபிஷேகம் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட இப்படி ஒரு புத்திசாலித்தனத்தோடு இருக்கிறாங்களா என்று என்னால் சொல்ல முடியாது. அதற்காக நீங்கள் எல்லாம் நான் சொல்லலை. அபிஷேகம் பெற்றவர்கள்லாம் புத்திசாலியாக இருக்கணும். அந்த புத்தியை ஆண்டவரிடத்தில் நமக்கு பெற்றுக்கொள்ளணும். அந்த அபிஷேகத்தை நீங்கள் இன்னும் விருத்தி பண்ணி கொள்ளுவீங்க என்று சொன்னால் தாவீதை போல நீங்களும் மகா புத்திமானாக விளங்குவதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த புத்தியாக நடந்து கொண்டான்னு நீங்கள் எழுதிட்டு இருக்குதா? என்ன புத்தியாக? இன்றைக்கு நான் சொல்கிறேன், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற விசுவாசிகளிடத்தில் கூட நான் சொல்கிறேன், யாரிடத்துல எப்படி பேசணும்னு தெரியல, ஒரு மரியாதையாக பேச தெரியல, ஒரு பொறுமையாக பேச தெரியல, எதை எங்கே எப்போ எப்படி செய்யணும் அது தெரியல, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாது தெரியல. எதை பேசக்கூடாதோ அதை பேசுகிறாங்க, எதை பேசணுமோ அதை பேச மாட்டாங்க, எதை செய்யக்கூடாதோ அதை செய்கிறாங்க, எதை செய்யணுமோ அதை செய்ய மாட்டுறாங்க. இதெல்லாம் என்னது? புத்தியீனமான காரியங்கள். மற்றவர்களிடத்தில் பழகுகிற விஷயங்களை கூட ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பழகணும், அவங்கள்ட்ட எப்படி மரியாதையாக பேசணுன்றது கூட இன்னும் சில பேருக்கு தெரியல. இதெல்லாம் உங்களோட புத்தியீனமான காரியத்தை காட்டுகிறது. ஆண்டவரையே பார்த்து சில பேர் நீன்னு தான் பேசுகிறாங்க. சில விசுவாசிகள் ஜெபம் பண்ணும்போது நீ ஆண்டவரே, இதெல்லாம் தப்பு. நீங்கள் நான் படிக்கலை தெரியலன்னா நீங்கள் சொல்லி ஏமாற்ற முடியாது. கற்றுக்கணும், அதெல்லாம் நம்ம கற்றுக்கணும். தெரியலன்னு சொல்லக்கூடாது, அதை கற்றுக்கிறது தான் விசுவாசி. காலம்பூரா இதேமாரி இருக்கக்கூடாது. மரியாதைக்குரியவர்களை மரியாதையோடு பேசுகிறோம். வாங்க போங்க நீங்கள் என்று சில பேருக்கு இன்னும் பேச தெரியல. வயதில் பெரியவர்களை முதிர்ந்தவர்களை ஊழியக்காரர்களை இருக்கட்டும் மற்றவங்களே, நீ எப்போ வருவ, நீ சாப்பிட்டியா? நான் சொல்கிறேன், உங்களுடைய க்ளோஸ் ரிலேஷன் சர்க்கிளில் நீங்கள் அதை வச்சிங்க, நான் வேணான்னு சொல்ல. உங்கள் குடும்பத்தில் வச்சிங்க, அதை பற்றி நான் பேசலை. மற்றவரிடத்தில் பேசும் பொழுது வாங்க போங்க நீங்கள் அப்படின்ற பேசுகிற ஒரு நாகரிகத்தை சிலர் இன்னும் கற்றுக்கொள்ளலை. திரும்பவும் சொல்கிறேன், அபிஷேகம் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். ஆனால் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறவர்களும் நீங்கள் அப்படி இருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் அபிஷேகத்தை குறித்த ஒரு சந்தேகம் வருதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ உங்கள் அபிஷேகம் சரியானதா என்றதை நீங்கள் தான் சொல்லிச்சு பார்க்கணும். நான் அதுக்கு மார்க்கு போட வரலை. கவனிங்க, இங்கே நான் பார்க்குறோம். அப்போ தாவீதுடைய அபிஷேகம் என்ன செய்தது? சவுலுக்கும் தாவீதுக்கும் உள்ள ஒரு வித்தியாசத்தை நான் காண்பித்தேன். அப்போ மனுஷனுடைய சொல்லுக்கு கேளாமல், மனுஷனுடைய ஆலோசனைப்படி நடவாமல் தேவ ஆலோசனைப்படி தாவீது நடந்தான். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன செய்யணுன்றான்? எந்த காரியமாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு முதலிடம், தேவனுக்கு முக்கியத்துவம் தெரியாது, தேவனுடைய ஆலோசனையை கேட்டு தேவனுடைய ஆவியானுடைய வழி நடத்துதலோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடியவனாக காணப்படுகிறது தான் ஆவிக்கு உரியவன், அபிஷேகம் பெற்றவன். இதுதான் அவருடைய அடையாளம். எந்த ஒரு விசுவாசி மனுஷனுடைய பேச்சை கேட்டு, அக்கம் பக்கத்துடைய பேச்சை கேட்டு, உலகத்தான் பேச்சை கேட்டு என்ன ஒவ்வொரு முடிவை எடுத்துட்டு அதுக்கு அவங்களே நீங்கள் காரணம் காட்டுறேன்னு சொன்னால் நீ ஆவிக்குரியனும் அல்ல, நீ அபிஷேகம் பெற்றனும் அல்ல, உனக்குள்ள அபிஷேகமும் இல்லை. அப்போ என்ன ஆகும்? சவுல் கதி தான், அதோ கதி தான்.
நான் உங்களை சபிப்பதற்காக சொல்லவில்லை, நான் உங்களை எச்சரிப்பதற்காக நான் சொல்கிறேன். அப்போ என்ன சொல்ல வருகிறேன், நமக்கு அபிஷேகம் ரொம்ப முக்கியம். தாவீதுக்கு கிடைத்த அதே அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானலே. கடைசியாக ஒரு காரியம் சொல்கிறேன். ஒரு காரியத்துக்கு நேரம் மேய்ச்சி நிறைய இருக்குது, நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் முடிச்சிடுறேன். அடுத்ததாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 3, 4, 5. 1 சாமுவேல். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது, இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் தங்கள் குமாரத்திகளும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் என்றும். அவன் கூட இருந்த மனுஷர்கள் எல்லாரும் ஊருக்கு ரொம்ப நாளுக்கு மலையிலையும் காட்டுலையும் குகையிலையும் கடந்தவன் சவுல் இறந்துட்டான்ற செய்தி கேட்டதுக்கப்புறம் தான் ஊர் பக்கமே திரும்புகிறாங்க. ஊர் பக்கம் வந்துச்சு. பட்டணத்துக்கு வந்த பொழுது அது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவி தங்கள் பிள்ளைகள் குமாரர் குமாரத்திகள் எல்லாரையும் சிறைப்பிடிச்சிட்டு போயிட்டாங்க என்பதை வந்து பார்த்தான். பார்த்ததும் என்னாச்சு, அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு பட்டாசு வாங்கி மத்தாப்பு கொளுத்தி கொண்டாடினார்கள். என்னங்க திடீர்னு என்னமோ ஒன்று சொல்றீங்க, படிக்கலாம். தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். எந்த அளவுக்கு அவன் துயரப்பட்டிருப்பான், துக்கப்பட்டிருப்பான்றதை யோசித்து பாருங்க. தாவீதின் வாழ்க்கையில் அபிஷேகம் பெற்றவர் தான். இப்போ நான் இதையும் சொல்லணும்ல, இதையும் சிலர் கேட்பீங்க, என்னமோ அபிஷேகம் ரொம்ப பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க, என்னமோ தாவீது பெரிய அபிஷேகம் பெற்றன. அவனுக்கு ஏங்க அப்படி நடந்தது? அவன் குடும்பம் எப்படி அடுத்ததில் நிற்கிது பார்த்தீங்களா? ஊடு போச்சு, குடும்பம் போச்சு, அவனோட மனைவியை காணும், பிள்ளையை காணும், பிள்ளைய எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிட்டான். எவன் அழுதான்னு போட்டிருக்கீங்களே, இதான் அபிஷேகமா? இப்படி பேசுகிறவங்களும் உண்டு. யார் விசுவாசியே இப்படிலாம் கேள்வி கேட்குறாரெல்லாம் உண்டுங்க. இதான் அபிஷேகமா? இந்த அபிஷேகம் தான் பரவாயில்லையே, குடும்பத்தெல்லாம் நம்ம காப்பாற்றிச்சு போட்டிருக்கேன். இப்படி கேலி பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. எப்படி அழுதான்னு போட்டிருக்கு அப்படின்னா என்ன? நிறைய பேர் தனக்கு அருமையான நெருக்கமான நீங்கள் பார்த்துருப்பீங்க, அழுது தொண்டை தண்ணி வச்சு பெரும் அழதுக்கே பலம் இல்லாமல் மயங்கி போய் கிடப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த அளவுக்கு அவன் வேதனைப்பட்டிருக்கிறான், வாழ்க்கையில் வேதனை சந்திச்சிருக்கான். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் கூட அந்த வழியாக போயிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் இது போல நடந்திருக்கலாம், சந்திச்சிருக்கலாம். ஆனால் தாவீது என்ன செய்தான் என்று பார்க்கலாம். அழுதார்கள். அப்புறம் தாவீதின் 2 மனைவிகளாகிய இஸ்ரவேல் ஊராளான அகினோவாவும், சரி, கர்மேல் ஊராளான நாபாலின் மனைவியாயிருந்த மனைவி எல்லாரையும் கொண்டுட்டு போயிட்டாங்க. யாருமே இல்லை. 6ஆம் வசனம் வாங்க. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். இப்போ அவனுக்கு ரொம்ப நெருக்கடி ஆயிடுச்சுங்க. என்னது? மனைவி இல்லை, பிள்ளை இல்லை, பையன் இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை. இப்போ நடுத்தரில் வந்து நிற்கிறான். இவன் கூட உள்ளவங்களாம் அப்படி பார்க்குறான். என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறான். என்னமா அவர் சவுலை என்ன அழிக்கக்கூடாதுன்னு, என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க கையே போடக்கூடாதுன்னு, உன் குடும்பமே இப்படி நிற்கிது பார்த்தியா? சொல்கிற மாதிரி தான் நிற்கிது. அப்போ சொல்லியிருப்பாங்க, அங்கே எழுதலையே தவிர எல்லாம் சுற்றி அக்கம் பக்கத்தை பேசியிருப்பாங்க. என்னமோ கர்த்தர் மேலே இன்னும் நம்பிக்கையாக இருந்தார், பிரியமாக இருந்தார், அப்படி இருந்தார், இப்படி இருந்தார். உன் குடும்பம் எப்படி ஆயிடுச்சு பார்த்தியா? தாவீது எப்படி இருந்தான்? மிகவும் நெருக்கப்பட்டான்னு அர்த்தம். ஒரு பக்கம் குடும்பத்தில் நடந்த சம்பவம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த சொல்லு அந்த வார்த்தை அதுதாங்க தாங்க முடியாது. நம்ம எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்போம். 4 பேர் வந்து நான் ஏண்டி பண்ணுவோம், குத்தலாக பேசுவான், நக்கலாக பேசுவான். உண்டா இல்லைங்களா? ஏன் உனக்கு அப்படி நடந்தது? ஏன் உனக்கு குடும்பம் அப்படி ஆயிடுச்சு? ஏன் உன் பிள்ளைக்கு நடந்தது? நீ இயேசுநாதர் கோயிலுக்கு தான் போயிட்டு இருக்கிய, வாரம் தவறாமல் ஞாயிற்றுக்கிழமைன்னா போய் நின்று உட்கார போட்டு போய் நிற்கிற. எங்கே போச்சு பற்றியா? உன் பிள்ளை எங்கே இருக்குன்னு தெரில, இருக்கிற இடமே தெரில, போன இடமே தெரில. உன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் போச்சு, எல்லாத்தையும் விட்டுட்டு உட்காந்துருக்குற. அபிஷேகம் அப்படின்னு அக்கம் பக்கத்தில் பேசியிருப்பாங்க. உங்களையும் பேசியிருப்பாங்க. உங்களையும் சில பேர் பேசலாம். ரட்சிக்கப்படாதவர்களும் அவிசுவாசிகளும் உங்களை பார்த்து இப்படிலாம் பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கேட்கும்போது இன்னும் மனசு வேதனையாக இருக்கும். ஒரு பக்கம் நம்முடைய இழப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் 4 பேர் சொல்லும்போது தான் இன்னும் வேதனை அதிகமாகும். ஆண்டவரே, இந்த மாதிரிலாம் பேச வச்சுட்டிங்களே, 4 பேர் என்னை பார்த்து இப்படி பேசுகிறாங்களே, கேட்குற மாதிரி என் நிலமை ஆயிடுச்சே, நீங்கள் என்ன செய்தாலும் பரவாயில்ல, நான் கண்ணை மூடிட்டு பொறுத்துட்டு போகிறது தயார். இந்த மாதிரி எல்லாரும் இந்த அம்பு வீசுகிற மாதிரி பேசுகிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆண்டவரே, அவன் அழுதுருப்பான், புலம்பியிருப்பான். படிங்க 6வது வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான், சகல ஜனங்களும் தங்கள் குமாரத்திகளின் நிமித்தம்
தங்கள் குமாரர் குமாரத்தில் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். பார்த்தீங்களா, நான் இப்போ சொன்னது என்னாச்சுங்க எழுதியிருக்கு பார்த்தீங்களா? யாரு? அவன் கூட இருக்கிறவனே, ஏய் இவனை நம்பி இருந்ததெல்லாம் போதும், எடுறா கல்லல் எடுறா அவனை. இவன் பேச்சை கேட்டு இவன் கூட போனான் பாரு, என் குடும்பமே போச்சு. யார்? அவன் கூட இருந்தவன் குடும்பமும் போச்சு, அவங்க மனைவி போச்சு, பிள்ளைங்க போச்சு. தெரியா, தாவீதை நம்பி தாவீது கூட வந்தவன்லாம் இப்போ என்ன பண்ணுறான்? வெறி பிடிச்சி நிற்கிறான். அவன் கூட இருந்தவங்களாம் என்ன சொல்லிக்கிறான்னு போட்டிருக்கு, கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார். இன்னமே இவனை தாவீது என்ன செய்யக்கூடாது, இவனை நம்பின வரைக்கும் போதும், இவனை கல்லால் அடிக்கணும்னான்றான். இப்படி சொன்ன உடனே தாவீது என்ன செய்தான்? தாவீது படிக்காதீங்க, படிக்க வேணாம், அப்புறம் படிக்கலாம். நான் கேட்குறேன், தாவீது என்ன செய்தான்னா கிடுக்கிடுன்னு ஆத்தங்கரைக்கு போனான். ஏற்கனவே 5 கூழாங்கல் எடுத்தான். கவனிக்கிறீங்களா? முதல்ல கோலியாத்தை வீழ்த்துவதற்கு 5 கல்லை எடுத்து போனதாக அங்கே எழுதியிருக்குது. அதில் ஒரு கல் அடித்து விழுந்து எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. மீதி 4 கல் இருக்கு. 4 கல் போதும். என்னது, 4 பேர் அடிக்கிறதுக்கு 4 கல் போதாது என்ன? போய் கவுண்டை எடுத்தான். கல் எங்கே இருக்குன்னு எடுத்தான். ஏய், அந்த கல்லால் அடிக்கிறான்னு பார்க்குறீங்களா? இந்த கல்லால் தான்டா நான் அந்த கோலியாத்தை வீழ்த்தினேன், வாங்கடா பார்த்துருவோம், வந்து நின்றா எவன்டா வர்றவன் அப்படின்னு தாவீது என்ன செய்தான்? தாவீது பதிலுக்கு பதில் கல்லை கையில் எடுத்துக்கிட்டான். அவங்க கல்லை எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் இல்லாததை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஏன் பேசிகிட்டு இருக்கிறேன்? இன்றைக்கு விசுவாசி நிலைமை அப்படி தான் இருக்குது. வரியா, வா, கட்டை எடு, கத்தி எடு, வரா நம்மளை வரேன், நான் பைபிளை எடுத்துட்டேனேன்னு பார்க்குறேன். என்னது, ஞானசானம் எடுத்துட்டேன்னு அதுக்காக பார்க்குறேன். இப்போ நான் சர்ச்சுக்கு போகிறேனேன்னு பார்க்குறேன். அப்போ என்ன தான் பார்க்குறேன்? நீ என்ன வரேன் அப்படின்னா, நமக்கு நெருக்கடி வரும், தொல்லை வரும், துன்பம் வரும், பாடு வரும், கஷ்டம் வரும், நிந்தை வரும், அவமானம் வரும். எல்லோரும் 4 பக்கத்துலேயும் என்ன செய்வாங்க? சூழ்ந்துட்டு நம்மளே அப்படியே 4 பக்கத்துலேயும் நெருக்கப்படுறாங்க. யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் தான் குடும்பம் பிள்ளைங்களை பறிகொடுத்துக்கிட்டு இவனும் நிற்கிறான், அழுதுட்டு இருக்கிறான், அழறதுக்கு பலம் இல்லாமல். இவன் கூட உள்ளவங்களாம் அழுது ஆற்று போய் இப்போ என்ன பண்ணிட்டான்? அவங்க அழுதுட்டு என்ன பண்ணுறாங்க? இதுக்கெல்லாம் காரணம் தாவீது தான் வந்துட்டாங்க. இப்போ தாவீதை கல்லெறியத்தை நிற்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க இது? நான் அங்கே தான் வரேன். நீங்களாக இருந்தால் எப்படி இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. தாவீது என்ன செய்தான்றதை தான் நான் சொல்ல வரேன். இந்த நேரத்தில் தாவீது என்ன செய்திருக்கலாம் என்பதை தான் நான் சற்று முன்பு கற்பனையாக தான் சொன்னேன். என்ன செய்திருக்கலாம் என்று சொன்னால், ஏய் என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? கோலியாத்தை வீழ்த்தணும் ஞாபகம் இருக்குதா? ஒரு மிரட்டல், வாய் மிரட்டலை சொல்கிறேங்க. என்ன அவ்வளோ இசைக்கிற, எனக்கு எத்தனை பேர் வச்சு பாட்டு பாடுறாங்க தெரியுமா? சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது எனக்கு எவ்வளோ கொடுத்தாங்க? 10000. எவ்வளோ பேர் நிற்கிறீங்க? 10 பேர் பரதேசி பசங்க. இன்னும் நின்றுக்கிட்டீங்க, கல் எடுக்கிறீங்களே, எட்ரா அப்படிலாம் சொல்லலைன்றேன். நான் பேசுகிறது போல தாவீது செய்யலைன்றேன். ஆனால் நீங்கள் எமோஷனில் இன்றைக்கி என்ன செய்கிறீங்க? சில மனிதர்களுடைய எண்ணங்கள், உள்ளங்கள் அப்படி செயல்படுகிறது என்பதை தான் நான் இப்போது உங்களுக்கு விமர்சித்து சொல்லிட்டு இருக்கிறேன். புரியுதா? தாவீது என்ன செய்தான்? இப்போ படிங்க அந்த வசனத்தை. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுதாங்க பாயிண்ட். இதை தாங்க ஆவிக்குரியவன், இப்போ தாங்க அபிஷேகம் பெற்றவன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீது என்ன செய்தானா? கர்த்தருக்குள்ள தன்னை, அப்படின்னா என்ன? தன்னைத்தானே தேர்த்திக்கிறான். தான் மனசை தன்னையே தேர்த்திக்கிறார். யாருமே ஆறுதல் சொல்ல ஆள் இல்லைங்க. பா பயங்கரம். நீங்கள் இன்றைக்கி நிறைய பேர் இது போல் ஒரு சோதனை சூழ்நிலை வரும்பொழுது என்ன புலம்பல். நான் சொல்கிறேன், சில பேர் என்ன செய்ய போகிறாங்கன்றதையும் நான் சொல்ல போகிறேன். ஆனால் தாவீது செய்ததை தான் நான் உங்களுக்கு முதல்ல வைக்கிறேன். தாவீது செய்தது என்ன? தனக்குத்தானே திடப்படுத்திக்கிறான். அவனுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லைங்க. சொன்னவங்களாம் என்ன செய்கிறாங்க? இப்போ கல்லறிய பார்க்குறாங்க. இப்போ சவுலுக்கு என்ன வரேன்? சவுல் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுக்கு ஒரு நெருக்கடி வந்தது. தாவீதுக்கு நெருக்கடி வந்தது போல சவுலுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நெருக்கடி வந்தது. அவன் என்ன செய்தான்றதை பார்க்கலாம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 5வது வசனம். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபொழுது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. கவனிக்கிறீங்களா? தனிக்கும் அவன் ராஜா தான். அவன் சொல்ல கேட்டு செய்கிறதுக்கு ஏகப்பட்ட சேவகர்கள் இருக்கிறாங்க, வீரர்கள் இருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறாரு. ஆட்சியே அவர் கையில் தான் இருக்குது. ஆனால் எதிரி நாட்டுக்காரன் அவனுக்கு யுத்தத்துக்கு வரான்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே என்ன போட்டிருக்காங்க?
இருதயம் மிகவும் சவுல் தத்தளித்துக் கொண்டிருந்தது. பெலிஸ்தரின் பாளையத்தைன்னா என்ன, அந்த கூட்டத்தை கும்பலை பார்த்த உடனே என்ன வந்துச்சு, பயம் வந்துச்சு. பயம் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்திருக்காங்க போட்டிருக்கு, அவன் இருதயம் மிகவும் தத்தளிச்சிட்டு இருக்கு. இங்க பாருங்க, உதறல் எடுத்து போச்சு, நடுங்குது, பயம், என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன், தனக்கு ஆயுததாரியாக இருந்த தாவீதையே துரத்தி விட்டான். இப்போ யார் இந்த சண்டை போடுறதுக்கு சரியான ஆள் இல்லை. அந்த பயம், சரி பரவாயில்ல, பயம் வந்துச்சு. இப்போ இவன் ஒரு நல்ல மனுஷனாக இருந்தா, ஒரு நல்ல ஆவிக்குறவனாக இருந்தா, இவனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா தானே இருந்தா, இவன் என்ன செய்திருக்கணும், தாவீதை போல தானே செஞ்சிருக்கணும். இப்போ என்ன செய்தான்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். 5-6 படிங்க. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது, சவுல் கர்த்தரிடத்திலே விசாரிக்கும் பொழுது, கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது, அவனுக்கு சொப்பனத்திலேயோ, ஊரிமீனலாவது, தீர்க்க தரிசிகளிலாவது மறு உத்தரவு அருளவில்லை. கர்த்தர்ட்ட போய் கேட்டு பார்க்குறான், ஜபம் பண்ணி பார்க்குறான், முட்டி பார்க்குறான், என்னது உபவாசம் போட்டு பார்க்குறான், ஒன்றும் என்ன செய்யலை, கர்த்தர் பதிலே கொடுக்கல. ஒரு சொப்பனம் வரல, ஒரு தீர்க்க தரிசனம் வரல, எதுவும் வரல. அப்புறம் என்னாச்சு, அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். போதும், கவனிங்க, நான் விவரித்து சொல்றதுக்கு நேரம் இல்லையே. கவனிங்க, பார்த்தான், ஒன்றும் பதிலாக காணும். எங்கே போயிட்டான், குறி சொல்கிறவன்ட்ட குறி கேட்குறவன் போட்டான். அடப்பாவி, எதனால் பயம், எதனால் தத்தளிப்பு, எதனால் பதட்டம், என்ன செய்யுது, எது பண்ணுறது, என்ன பண்ணுறது, எங்கேயாவது போகணும், ஏதாவது செய்யணும். போனான், பார்த்தான், குறி சொல்கிற ஒரு பொம்பளை ஆசிரியர் சொல்லி குறி சொல்ல கேட்டான். இன்றைக்கு நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, விசுவாசிங்க. ஜபம் பண்ணி பார்த்தாங்க, உபவாசம் போட்டு பார்த்தேங்க, நானும் ஜபம் பண்ணிட்டு தாங்க வரேன், ஒன்றும் சரியாக வரலைங்க. அது எதிர் வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அந்த கரிவெட்டி சாமிக்கிட்ட போனால் சரியாயிடுன்னு சொன்னாங்க, நான் போயிட்டு வந்தேங்க. என்கிட்ட சொல்லிட்டுலாம் போகிறது கிடையாது, போய் வந்து என்கிட்ட சொல்கிறதும் கிடையாது. அதையும் நான் சொல்லணும்ல, கேள்வி காத்துக்கு வரும் எனக்கு. அங்கே போனாங்க, இங்கே போனாங்கன்னு எல்லாம் ஒரு விசுவாசிக்கு அழகா கேட்டாக்கா, ஏன் தலைவலி, ஏன் உபத்திரவம், ஏன் வயிற்று வலி, யார் சொல்கிறவங்கள சொல்கிறேன், ஏன் கஷ்டம் நான் போனேன், நான் இங்கே வந்து அவர் தீர்த்து வச்சாரா எங்கள் ஆண்டவர், நான் ஆண்டவர்கிட்ட வந்து முறையிட்டேன், சொன்னேன், போனேன், அவர் தான் ஒன்றுமே கேட்கல. ஓஹோ, அங்கே போனோன்னு கேட்டாரா, அங்கேயும் உனக்கு ஒன்றும் கிடைக்கல. இவன் போனானா தவிர சவுல அங்கே ஒன்றும் கிடைக்கலைங்க. இன்றைக்கி நிறைய பேர் நப்பாசையில் கேள்பா பேச்சை கேட்டுட்டு, மனுஷ ஆலோசனை கேட்டுட்டு இன்றைக்கி குறி சொல்கிறவங்க நாடுறாங்க. விசுவாசி ரட்சிக்கப்பட்டவன், ஞானசானம் எடுத்தவங்க, அபிஷேகம் பெற்றவங்களாம். ஐயோ, இதெல்லாம் எவ்வளோ பெரிய மகா பெரிய பாவம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள். நான் எங்கே வரேன்னா, இப்போ உங்களுக்கு கஷ்டம் வருது, நான் இல்லைன்னு சொல்ல, நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீங்க, கண்ணீர் விடுறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. நான் திருப்பி உங்களுக்கு கேள்வி கேட்குறேன், தாவீதை விடவா நீங்கள் வாழ்க்கையில் பெரிய கஷ்டத்தை சந்திச்சிட்டிங்களா? விவரிச்சு அங்கே எழுதப்பட்டிருக்குது. மனைவி, பிள்ளை, பொண்ணு, பையன், அத்தனை பேரையும் கொண்டு போயிட்டான். வீடு சுத்தமாக தீக்கிரைக்காச்சு. தெருவில் நிற்கிறான் தாவீது. கூட இருக்கிறவங்களாம் என்ன செய்கிறான், கல் எடுத்துகிட்டு அடிக்க வரான். இப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பான நேரத்தில் கூட அவன் நிதானத்தை இழக்கவில்லை என்பதை தான் உங்கள் மனதில் பதிய வைக்கிறான். இப்போ யோசித்து சொல்லுங்களேன், நிதானத்தை இழக்கலை. அவன் கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக்கிட்டானே என்ன செய்ய முடியும், கர்த்தரை சார்ந்து கொண்டான். ஆண்டவரே, எல்லாத்தையும் நீங்கள் தான் பார்க்குறீங்க, நீங்கள் தான் பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் என்ன விட்ட வழியோ அப்படின்னு அப்பவும் கர்த்தரை தான் தேடுறான். கர்த்தர்கிட்ட போய் இப்படி முறையிடல, என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டீங்களே, என்னை தெருவில் நிற்க வச்சுட்டீங்களே ஆண்டவரே, உம்மை நம்பி வந்தனே, இந்த நிலைமை எனக்கு ஆயிட்டுதே, அப்படிலாம் ஒப்பாரி வைக்கலை. இன்றைக்கி சில பேர் ஒப்பாரி வைக்கிற மாதிரி ஜெபம் பண்ணுவாங்க. ஏன் நிலைமை இப்படி ஆயிட்டுதே, இந்த மாதிரி இந்த இயேசுநாதரை நம்பி வந்து எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி ஆயிடுச்சே, புலம்பாத, கர்த்தருக்குள்ள உன்னை திடப்படுத்தி கொள்ளு. இதை தான் ஆவிக்குரியவனுக்கு அழகு, இதை தான் அபிஷேகம் பெற்றவனுக்கு அழகு. அப்படி திடப்படுத்தப்பட்டதுனால தான் கர்த்தர் மீண்டுமாக அந்த அரியணையில் தாவீதை அமர வைத்தார். உங்களுக்கு தெரியுமா, 30 வயசில் ராஜாவானான்னு போட்டிருக்குது. அதற்கு அப்புறம் அவன் 40 வருஷங்கள் அரசாண்டதாக வேதத்தில் எழுதியிருக்குது. இதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன், கர்த்தருக்கு சித்தமானால் தொடர்ந்து நம்ம இந்த தாவீதின் வாழ்க்கையை பற்றி நம்ம தியானிக்கும் போது இன்னும் நிறைய காரியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு இந்த 2 குறிப்போடு நான் முடித்துக் கொள்கிறேன். யோசித்து பாருங்கள், அபிஷேகம் பெற்றவனுடைய அழகு என்ன,
அபிஷேகம் பெற்றனுடைய அந்தஸ்து என்ன, நிலைமை என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, என்ன நெருக்கடி வரட்டுங்க, என்ன சோதனை வரட்டுங்க, எந்த கஷ்டம் வரட்டுங்க, என்ன நிந்தை அவமானம் வரட்டுங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டுங்க. சில பேர் சொல்கிறது என்ன, நான் அப்படி தாங்க உறுதியாக இருந்தேங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி தாங்க இருந்தேன், அது இந்த பக்கத்து வீட்டில் ஒன்று இருக்குது பாருங்க, அது என்னை இழுத்துட்டு போயிடுச்சுங்க, அது என்னது, அது என்னை இழுத்துட்டு போயிடுச்சுங்க, நீ வா, நீ இங்கே வா, அந்த கோயிலில் போய் என்ன பண்ண, நல்லா கோயிலில் ஒரு முடிகிற போட்டுருவோம், நீ வா, நீ இப்படினால தான் இந்த பிள்ளையை எப்படி பார்த்துட்டு வச்சுட்டு உட்காந்துருப்பேன், இதெல்லாம் சரி வராது, எப்போ நீ ஜபான்னு சொல்லிட்டு இதெல்லாம் எப்போ சரியாக வருது, நீ வா இங்கே, எனக்கு பேர் தெரிய மாட்டேன், கருப்பசாமியா என்னமோ சொல்கிறாங்களே, அங்கே வா, நீ அங்கே ஒரு குறி சொல்லி கரெக்டாக போட்டாரு, விபூதி போட்டாருன்னு சரியாயிடும். அப்படியா, கவனிங்க, என்னங்க அது, இப்படிலாம் சொல்கிறது கூட்டம் இருக்குன்னு தான் நானும் சொல்கிறேன், எனக்கு தெரியலன்னு நான் சொல்கிறேன், எனக்கு தெரியும். இதுக்கெல்லாம் மயங்கலாமா, இதுக்கெல்லாம் தலை சாய்க்கலாமா, இதுக்கெல்லாம் செவி சாய்க்கலாமா, இதுக்கெல்லாம் காது கொடுக்கலாமா? அவங்க சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா சவுல் கதி தான் உங்கள் கதி, அதோ கதி தான். தாவீது யார் பேச்சையும் கேட்கல, நான் சொல்ல வந்தது தான், தாவீது கூட இருக்கிறவங்க பேச்சு அப்படின்னா என்ன அர்த்தம், பேச்சை கேட்கலன்னா முரட்டாட்டத்தை நான் பேசலை, அகந்தையே பேசலை, புரியுதா? அவன் மரியாதை நடந்தான், நேசித்தாலும் கத்தரை கனப்படுத்தினான், கத்தருக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்தான்றதை திரும்ப 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 நான் உங்களுக்கு 10 தடவை சொல்லிகிட்டு இருக்கிறேன், புரியுதா? சொல்கிறத கேட்போம், கேட்டு என்ன செய்யணும், அவங்கள்ட்ட பொறுமையாக சொல்லுங்கள். அவங்களுக்கு தெரியல, தெய்வம் கத்தருடைய கத்தத்துவம் தெரியல, சத்தியம் தெரியாது, வசனம் தெரியாது, கத்தருடைய வல்லமை தெரியாது, அவங்க சொல்லுவாங்கன்றதுக்காக அதெல்லாம் கேட்டுட முடியுமா? நீங்கள் இத்தனை வருஷமாக சத்தியம் கேட்குறீங்க, வசனத்தை படிக்கிறீங்க, பார்க்குறீங்க, நடக்குதோ நடக்கலையோ அப்பாற்பட்ட விஷயம். சில காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கலை தான், இல்லைன்னு சொல்ல, நடக்கலைன்றதுக்காக கத்தருடைய வல்லமை அழிந்து போய்விட்டதா, கத்தருடைய மகத்துவம் இல்லாமல் போய்விட்டதா? ஏதோ சில காரணங்களால் தடைப்பட்டிருக்கலாம். இப்போ தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க, தாவீது இவ்வளோ புத்திமானாக நடந்தான் எழுதியிருக்குது, அவன் பக்தியாக இருந்தான்னு போட்டிருக்குது, அவன் எப்போதும் தாவீது கத்தருக்கு நெருக்கமாக இருந்தான்னு போட்டிருக்குது. அவன் வாழ்க்கையில் அப்புறம் ஏன் இது நடந்துச்சு? அவன் ஒதுங்கி தான் போனான், விலகி தான் போனான், இப்படிலாம் இருந்தோம், அவன் வாழ்க்கையிலேயே இதெல்லாம் நடந்தது. கேள்விக்குரிய விஷயந்தான் இது, இல்லை நான் சொல்ல, கேள்விக்குரிய விஷயம் கேலிக்குரிய விஷயமும் கூட, புரியுதா? மற்றவங்கள் நம்மை பார்த்து கேலி பண்ணுவது போல தான் தாவீது வாழ்க்கை நடந்திருக்குது, உங்களுக்கும் நடக்கலாம், நடந்து கொண்டு இருக்கலாம். எல்லாரும் ஒரு மாதிரி பெரியாசமாக பேசுகிறாங்க, அதனால தான் இந்த முடிவெடுத்தேன்னு சொல்லி எடுத்துடாதீங்க, தவறான முடிவுக்கு போகாதீங்க, தவறான வழியில் செல்லாதீங்க, தவறான ஆலோசனை கேட்காதீங்க, சத்தியத்துக்கு புறம்பாக வசனத்துக்கு புறம்பாக செயல்படாதீங்க, கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகாதீங்க. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவர்களை நீங்கள் அந்த அபிஷேகம் உங்களை நடத்தும். உங்களுக்கு தெரியும் அந்த வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்குறோம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ளே, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை, யாரும் உங்களுக்கு எல்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. சகலத்தையும் குறித்து இந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா, திருப்பி சொல்கிறேன், நல்ல அபிஷேகம், சரியான அபிஷேகம், பூரணமான அபிஷேகம், நிறைவான அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருந்தால் யாரும் உங்களுக்கு எதுவுமே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அந்த அபிஷேகமே என்ன செய்யும், உங்களை நடத்தும், அதுவே உங்கள்கிட்ட பேசும், அதுவே உங்களுக்கு உணர்த்தும். இன்றைக்கி சில பேருக்கு உணர்த்தலை என்று சொன்னால், நான் அதை தான் நான் சொல்ல வந்தேன், உங்கள் அபிஷேகம் கேள்விக்கு உரியது, டவுட், இது சரியான அபிஷேகமா, நல்ல அபிஷேகமா, இல்லை அபிஷேகம் போல பிசாசு உங்களை வஞ்சிக்கிறானா என்கிற ஒரு சந்தேகம் வருகிறதுன்ட்டு தான் நான் சொன்னேன். நான் யாரையும் சந்தேகப்படலை, உங்களுக்கு நீங்களே ஆராய்ந்து பாருங்கள், உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். இன்றைக்கி நம்ம நிதானித்து பார்க்க வந்திருக்கிறோம், உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். கையை தட்டுறதுனால அபிஷேகம் இல்லை, அன்னைய பாஷை பேசுகிறோம், என்னங்க நீங்களே எப்படி சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், பிசாசு கை தட்டும், பிசாசும் அந்நிய பாஷை பேசும், அது உங்களுக்கு தெரியாதா? உண்டுங்க. இதெல்லாம் சொல்லி நான் உங்களை குழப்ப விரும்பலை, அதனால தான் நான் அதிகமாக இதெல்லாம் சொல்கிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உண்மையாக பேசுகிறவங்களை பார்த்து கூட அவரே சொன்னாரியா இது பிசாசுன்னுவாங்க. அதனால் இதெல்லாத்தையும் நம்ம அடையாளம் கண்டுக்கணும். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அவன் நிதானிக்கிறான் என்று சொல்லப்படுறது. எனவே ஆவிக்குரியவரால் மட்டும்தான் இந்த காரியங்களை நம்ம அடையாளம் கண்டுகொள்ள முடியுமே தவிர, இல்லாதவங்க எதையாவது பேசிட்டு தான் இருப்பாங்க. அதனால் சொல்கிறேன், நம்ம பெற்றுக்கொள்கிற அபிஷேகம் சரியான அபிஷேகமாக இருக்கணும். தாவீதுக்குள்ளே இருந்த அபிஷேகம் ஒரு சரியான அபிஷேகம் என்றதுக்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த சம்பவத்தை உங்கள் முன்பாக வைத்தேன். இந்த அபிஷேகத்துக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த போராட்டத்துக்கு, இந்த பிரச்சனைக்கு, இந்த குழப்பத்துக்கே வேலை இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் தடுமாறி ஏன் போகிறாங்க, தடம் மாறுறாங்க.
வழி விலகுகிறாங்க, சத்தியத்துக்கு புறம்பாக நடக்கிற காரணம் என்ன? சரியான அபிஷேகம் இல்லை. எனவே நான் இப்போ சொல்ல வந்த செய்தியினுடைய சாராம்சம் என்னென்னா, நீங்கள் சரியான அபிஷேகத்துக்குள்ளே நடத்தப்படணும், சரியான அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எனவே அபிஷேகம் பெறாதவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்காக வாஞ்சித்து நாடுங்கன்னு நான் சொல்ல வரேன். அபிஷேகத்தை இன்னும் பெறாத நிறைய பேர் இருக்கீங்க. எனவே அபிஷேகத்துக்காக முக்கியத்துவம் கொடுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபிங்க, அந்நிய பாஷை பேசுங்க, இன்னும் அதிகமாக அபிஷேகத்தினால் நிரப்பப்படுங்க என்று தான் நான் உங்களுக்கு சொல்ல வருகிறேன். அப்படி ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ள பூரணமாக நிறைவாக இருக்கும் என்று சொன்னால், அந்த அபிஷேகம் உங்களை தாவீதை நடத்தினது போல உங்களை அழகாக நடத்தும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னை அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியனுமே, என்னை அபிஷேகம் எங்கள் மேலே நிரம்பி வழியனுமே, மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து என்றும் பண்பாடி மகிழனுமே, இந்த மண்ணான உடலை வெறுத்து வெறுத்து என்றும் பண்பாடி மகிழனுமே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, வரவேண்டும் வல்லவரே, வரவேண்டும் நல்லவரே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே, புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. ஒரு நிமிஷம் தலை வணங்கி நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, தாவீதுடைய அபிஷேகம், அவருடைய அபிஷேகத்தை பற்றி நாங்கள் தியானிக்கும்படி உதவி செய்தோம். தாவீதுக்குள்ளே இருந்த அபிஷேகம் அவனை நடத்தினது, சத்தியத்தில் நடத்தினது, சோதனை வேதனை எல்லா வேலைகளிலும் ஆண்டவரே உம்மை சார்ந்திருக்கும்படியாக நடத்தினதப்பா. சவருக்குள்ள இருந்த அபிஷேகம் உமக்கு கீழ்ப்படியாததுனால, ஜனங்களுடைய பேச்சை கேட்டதுனால அபிஷேகத்தை இழந்தது மட்டும் ராஜ்யபாரத்தை இழந்தான், வாழ்க்கையை இழந்தான், தரிசனத்தை இழந்தான், பரலோக மேன்மையை இழந்தான்ப்பா. அப்படிப்பட்ட ஒரு நிர்பாக்கியம் துர்பாக்கியம் உடைய பிள்ளைகளுக்கு நேரிடாதபடிக்கு இந்த அபிஷேகத்தினால நிரப்புங்க, ஆவினாலே நிரப்புங்க, ஆவினாலே நடத்தப்படுகிற அனுபவத்துக்குள்ளாக வழி நடத்துங்கப்பா. அபிஷேகம் பெறாத அனைவர் மீதும் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, ஆவியை ஊற்றுங்கப்பா, அளவில்லாமல் அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. தாவீதை அபிஷேகம் பண்ணினது போல நம்முடைய பிள்ளைகளை மீண்டுமாக ஒரு விசை உடைய அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேனப்பா. கிருபை செய்யும், உதவி செய்யும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற, வேண்டுகிற, வாஞ்சியோடு கேட்கிற அனைவருக்கும் ஆண்டவர் தயவு செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய